ஓகே. நம்ம இன்னைக்கு வந்து சிஎஸ்எஸ் பார்க்க போறோம். ரெக்கார்ட் பண்றேன் அதுல. ஆ ஃபர்ஸ்ட் சிஎஸ்எஸ்னா என்ன அப்டின்னா, அதோட ஃபுல் ஃபார்ம் வந்து கேஸ்கேடிங் ஸ்டைல் ஷீட்ஸ். இது வந்து ஒரு லாங்குவேஜ். எதுக்குன்னா, HTML இருக்குல்ல, HTML இன்னும் என்ஹான்ஸ் பண்ணி காமிக்கிறதுக்கு. அதாவது HTML எப்படி நம்ம ஸ்ட்ரக்சர டிஃபைன் பண்ணுதுன்னு சொன்னோம். அத வந்து எப்படி எவ்வளோ அழகா அதோட லுக்கையும், அதோட ஸ்டைல், அதோட லேஅவுட்னா எப்படி? இந்தந்த திங்ஸ் இங்கங்க தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி, அதோட லேஅவுட்டையும் ஆ டிசை டிசைன் பண்றதுக்கு யூஸ் பண்றது தான் சிஎஸ்எஸ். ஸோ, தென் நெக்ஸ்ட் வந்து 3 டைப் ஆஃப் சிஎஸ்எஸ் இருக்கு. இன்லைன் இருக்கு, இன்டர்னல் இருக்கு, எக்ஸ்டர்னல் இருக்கு. இன்லைன் சிஎஸ்எஸ்னா அந்த டேக் இருக்குல்ல, ஸ்டார்ட் டேக்ல நம்ம போடுவோம்ல ஆட்ரிபியூட்ஸ். அதே மாதிரி ஸ்டைலையும் அந்த டேகுக்குள்ளேயே ஸ்பெசிஃபிக்கா எழுதலாம். டைரக்ட்டா அதுக்கு அதுக்கு மட்டும் அப்ளை ஆகும். ஸோ, அது வந்து ஸ்டைல் ஆட்ரிபியூட் கூட எழுதுவோம். அங்க பார்த்தீங்கன்னா தெரியும். ஸ்டைல்ஸ் வேர் ரிட்டன் டைரக்ட்லி இன்சைட் HTML எலமெண்டா. தென் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்டைலுங்கிற ஆட்ரிபியூட்குள்ள நான் எழுதியிருக்கேன். ஃபாண்ட் சைஸ். இந்த ஃபாண்ட் இருக்குல்ல, இந்த உள்ள எழுதியிருக்க இந்த ஃபாண்டோட சைஸ் வந்து 12px எனக்கு வேணும்னு எழுதியிருக்கேன். ஸோ அந்த சைஸ்க்கு ஏற்ப இந்த சைஸ் மாறும். தென் இன்டர்னல் சிஎஸ்எஸ் அப்படின்னா என்னன்னா, நம்ம எப்படி பாடி டேகு, பி டேகு, ஏ டேகுலாம் இருக்கு. அதே மாதிரி ஸ்டைல்னு ஒரு டேக் இருக்கு. அந்த டேகுக்குள்ள நம்ம இந்த சிஎஸ்எஸ் சும்மா எழுதலாம். ஸோ அது வந்து என்னன்னா இன்டர்னல் சிஎஸ்எஸ். எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும். ஹெட்டுக்குள்ளேயும் போடலாம் அந்த டேகு. ஆனா நீங்க பாடி ஆஃப் த எலமெண்ட்டுக்குள்ளேயும் போடலாம். அது ஹெட்டுக்குள்ள போடுறது அது ஒரே இடத்துல ஆர்கனைஸ்டா இருக்கிறதுக்காக தான். ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும். ஆ ஸ்டைல்ன்னு போட்டோமா, போட்டுட்டு ஒரு எலமெண்ட்ட கால் பண்றோம்னா, அந்த நேம் வச்சு கால் பண்ணுவோம். அதே ஒரு அ அ கிளாஸா கால் பண்ணுவோம். அதாவது இதுக்கு நம்ம ஒரு நேம் வச்சு, அத நம்ம வேற எங்கனாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ டாட் அ இப்போ ஒரு டேக் இருக்குன்னு வச்சுப்போம். இந்த இந்த டேக்கே வச்சுப்போம். இந்த டேகுக்கு இந்த ஸ்டைல் ஃபாண்ட் சைஸ்ன்னு இருக்கா? இது நீங்க வெறும் பீன்னு போட்டு அங்க போட்டீங்கன்னா, இருக்கிற எல்லா பீக்கும் அப்ளை ஆயிரும். ஆனா எனக்கு என்ன வேணும்? ஒரே ஒரு ஒரு 10 பீக்கு மட்டும் அப்ளை ஆனா போதும்னா, நீங்க ஒரு நேம் வைக்கணும். எப்படி சொல்லலாம்? ஒரு ஃபாண்ட் சைஸு, ஃபாண்ட் அப்படின்னு சொல்லி ஏதாவது ஒரு ஃபாண்ட் சைஸ், ஏதாவது ஒரு யூனிக்கா ஒரு நேம் வச்சுட்டு, அது டாட் வச்சு இங்க இங்க வெறும் பாடின்னு போட்டிருக்குல்ல, இதுக்கு பதில் இப்போ பாடி ஃபாண்ட்ன்னு இந்த கிளாஸ்க்கு நேம் வைக்க. இதுல ஜஸ்ட் ஒரு டாட் வச்சுட்டு பாடி ஃபாண்ட் அப்படின்னு சொல்லிட்டேன்னா, இப்படி இப்படி வச்சு நான் அங்க எழுதியிருக்கேன். இப்படிதான் எழுதுவோம். அந்த கிளாஸ் நேம வச்சுட்டு டாட் வச்சு எழுதுனா தான் அது கிளாஸ் நேம். இல்ல டாட் வைக்காம எழுதுனீங்கன்னா, அது வந்து அந்த டாக்ஸ் எலிமெண்ட்ஸ் இருக்குல்ல அதோட நேம். அப்போ இப்படி எழுதிட்டு நீங்க இதுக்கு பதில் என்ன பண்ணிறலாம்? இங்க இந்த ஸ்டைல்லும் குடுக்கலாம். அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம்னா, ஜஸ்ட் இதுக்குள்ள கிளாஸ் கிளாஸ் ஈக்குவல் டூ இப்படி பண்ணிட்டு, அதுல நம்ம என்ன நேம் குடுத்தோம்? பாடி ஃபாண்ட்ன்னு குடுத்தோமா? பாடி ஃபாண்ட் அப்படின்னு குடுத்தோம்னா, அங்க இருக்க ஸ்டைல் வந்து இதுக்கு டைரக்ட்டா அப்ளை ஆயிடும். இப்படி கால் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? தென் நெக்ஸ்ட் வந்து தென் நீங்க மைக்க மியூட் பண்ணிடுறீங்களா உதயா? எனக்கு அந்த எக்கோ அடிக்குது. ஓகே. ஸோ நான் நெக்ஸ்ட் கன்டின்யூ பண்றேன். தென் நெக்ஸ்ட் வந்து எக்ஸ்டர்னல் சிஎஸ்எஸ்னா, தனியா ஒரு சிஎஸ்எஸ்ஸே ஒரு ஃபைலா டாட் சிஎஸ்எஸ் எப்படி HTML ஃபைல்ல டாட் HTML அப்படி வைக்கும். அதே மாதிரி தனியா ஒரு சிஎஸ்எஸ்ன்னு ஒரு ஃபைல வச்சுட்டு, அத கால் பண்ணி நம்ம இங்க யூஸ் பண்ணிக்கிறது. அதுவுமே அதுக்குள்ள இதே தான் எழுதுவோம். ஜஸ்ட் அந்த கிளாஸ் நேம் கால் பண்ணா அங்க யூஸ் ஆயிக்கும். அவ்வளவுதான். இதுதான் 3 டைப்ஸ் ஆஃப் சிஎஸ்எஸ். பாத்தீங்கன்னா, எப்படி கால் பண்ணுவோம்? லிங்க் அப்படின்னு சொல்லி குடுத்து, இப்படிதான் கால் பண்ணணும். ரிலேஷன் என்னது? ஆர்எல்னா ரிலேஷன் என்னது? ஸ்டைல் ஷீட்ன்னு இங்க குடுத்துருக்கோமா? இதே மாதிரி தான் ஸ்கிரிப்ட்டையும் கால் பண்ணுவோம். லிங்க்ன்னு குடுத்துட்டு, ஸ்டைல் ஷீட்ன்னு சொல்லிட்டு, hrefல என்ன குடுத்துருக்கோம்?
அதோட பாத்த குடுத்துருக்கோம். இப்போ வந்து ஒரே ப்ராஜெக்ட்டுக்குள்ள நம்ம பண்ணோம்னா, அந்த ஸ்டைல் டாட் சிஎஸ்எஸ்ன்னு நான் எக்ஸாம்பிள் குடுத்துருக்கேன். அதே மாரி நீங்க என்ன நேம் வச்சிருக்கீங்களோ, அத வந்து கால் பண்ணிக்கலாம். ம். செலக்டார்ஸ்னா என்னன்னா, இங்க பார்த்தோம்ல, இப்படி நான் ஒரு கிளாஸ் நேம் பண்ணலாம், எலமெண்ட் பண்ணலாம்னு சொல்லி. இதுதான் செலக்டர்ஸ். இத வச்சு தான் நம்ம இத இதுக்கு தான் நான் இத அப்ளை பண்ண போறேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இந்த ஸ்டைல. ஸோ, அதுக்கு நம்ம என்னெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம்? எலமெண்ட்னா என்ன? அந்த டாக்ஸ் பி, ஹெச் அப்படின்லாம் இருக்குல்ல அந்த டாக்ஸ். கிளாஸ்னா நம்மளா ஒரு கிளாஸ் நேம் வச்சு, அத நம்ம இங்க கிளாஸ்ன்னு போட்டு கால் பண்ணிக்கலாம். ஐடினா நேம்ங்கிற மாரி எப்படி நான் சொன்னேன், ஒவ்வொரு ஆட்ரிபியூட்ஸ்க்கும், ஒவ்வொரு டேகுக்கும் ஒரு நேம் வைக்கலாம். அதே மாதிரி ஒவ்வொரு டேகுக்குமே ஐடின்னு ஒண்ணு வைக்கலாம். இப்படி சும்மா ஐடி ஈக்குவல் டூ இதுல சும்மா ஒரு நேம் என்ன குடுக்கலாம்? para1 இப்படின்னு ஒண்ணு குடுத்துட்டோம்னா, இத எங்கனாலும் நான் para1 கால் பண்ணேன்னா, இதுக்கு இதாயிடும். இது வந்து ஐடி வைக்கிறது இம்பார்ட்டன்ட் தான். எப்படி யூனிக்கா நேம் வைக்கிறோமோ, யூனிக்கா ஐடியும் வைக்கணும் எல்லா டேகுக்கும். ஏன்னா, நம்ம வந்து அது என்னது ஸ்கிரிப்ட்ல ஐடி வச்சு கால் பண்ணுவோம். மோஸ்ட்லி ஐடி தான் யூஸ் பண்ணுவோம். யூனிக்கா இருக்கணும் எல்லா ஐடியுமே. ரிலேட்டபிளா வைக்கணும். தென் நெக்ஸ்ட் செலக்டர்ஸ்ல தான் பார்க்குறோம். ஃபர்ஸ்ட் வந்து எலிமெண்ட் செலக்டர்ன்னு பார்த்தோம். கிளாஸ் ஐடி. ஸோ இதுல பாருங்க எலிமெண்ட் செலக்டர்னா நான் சொன்ன மாதிரி தான். டேக் இருக்குல்ல, இவன் நான் இப்படி பீன்னு சொல்லி கலர் ரெட்ன்னு குடுத்துட்டேன்னா, எங்கெல்லாம் பி டேக் இருக்கோ, அதுல இருக்கிறோட டெக்ஸ்டோட கலர் என்னது மாறிடும்? கலர் வந்து ரெட்டா மாறிடும். ஓகேவா? அதே மாதிரி தான் கிளாஸ் செலக்டர்னா செலக்ட்ஸ் ஆல் எலமெண்ட்ஸ் வித் ஸ்பெசிபிக் கிளாஸ் நேம் ஆட்ரிபியூட். அந்த கிளாஸ்க்கு என்ன நேம் வச்சுப்போம்? நேம் கலர் அப்படின்னு ஒரு கிளாஸ் வச்சு அதுல நான் வந்து கலர் ஈக்குவல் டு ரெட்னு கொடுத்துட்டேன்னா எனக்கு எந்தெந்த இடத்துலலாம் ரெட் கலர் வேணுமோ அந்த இடத்துல அந்த ஃபாண்ட் கலர் ரெட் வேணுமோ தேவையில்லாம எல்லாம் கலர் ஒவ்வொரு தடவையும் ஸ்டைல டைப் பண்றதுக்கு பதில் ஜஸ்ட் கிளாஸ் வந்து அந்த நேம் கலர் அப்படின்னு கால் பண்ணிட்டேன்னா அந்த ரெட் கலர் ஆட்டோமேட்டிக்கா அப்ளை ஆயிரும். பாத்தீங்கன்னா பாருங்க ஹைலைட்னு கொடுத்துருக்கேன். இப்ப நான் ஒரு பெரிய எஸ்ஸே எழுத போறேன்னு வச்சுப்போம். அதுல ஒரு கூடையில உடையில ஒவ்வொரு லைனை ஹைலைட் பண்ணனா ஒவ்வொரு இடத்துலயும் போய் என்ன சொல்லலாம் அந்த ஸ்பேனோ மார்க் டிஃபால்ட்டா எல்லோ கலர்ல கொடுக்கும். ஏதோ ஒரு கலர்ல நமக்கு ஹைலைட் பண்ணணும்னா இப்ப எனக்கு என்ன வேணுமோ அதை கொடுத்துட்டு நான் இப்படி எந்தெந்த வேணும் எந்தெந்த இடத்துலலாம் எனக்கு வேணுமோ இந்த கிளாஸை கால் பண்ணியிருக்கேன். பேக்ரவுண்ட் கலர்னா என்னது? கலர்னா ஃபாண்ட் கலரை மாத்தும். அதே பேக்ரவுண்ட் கலர்னா பேக்ரவுண்ட்ல இருக்க கலரை மாத்தும். எக்ஸாம்பிள் இதை பாத்துக்கோங்க. இதுல சௌந்தர்யான்னு இருக்குல்ல, அப்போ கலர் ஒயிட்ங்கிறதுனாலதான் இது சௌந்தர்யா வந்து ஒயிட் கலர்ல இருக்கு. இந்த பாக்ஸோட பேக்ரவுண்ட் கலர் ஆரஞ்சுல எதுல இருக்கு? பேக்ரவுண்ட் கலர் ஆரஞ்சுன்னு கொடுத்தாதான் இது எப்படி வரும்? ஆரஞ்சுன்னு வரும். சோ கலர்னா ஃபாண்ட் அந்த அந்த கண்டென்ட்டோட இதை மாத்தும். பேக்ரவுண்ட் கலருங்கிறது பேக்ரவுண்ட மாத்தும். இதெல்லாம் சிஎஸ்எஸ் ஓட இதுதான். தென் நெக்ஸ்ட் வந்து ஐடி செலக்டர். ஐடி எப்படி கால் பண்ணணும்? ஃபர்ஸ்ட் வந்து எலமெண்ட் எப்படி பண்ணணும்? சும்மா ஜஸ்ட் அந்த நேம கொடுத்தா மட்டும் போதும். பீன் கொடுத்து கர்லி பிரேசஸ் போட்டு உள்ள நம்ம ஸ்டைல் எழுதலாம். அதே கிளாஸ்னா டாட் வச்சு எழுதணும். ஆனா என்னது ஐடினா என்ன வைக்கணும்? ஹேஷ் வைக்கணும். ஹேஷ் வச்சு மெயின் ஹெட்டர்னு நான் ஒரு ஐடி பண்ணி அதுல ஃபாண்ட் சைஸ் கொடுத்துருக்கேன். ஃபாண்ட் சைஸும் டெக்ஸ்ட் அலைன்மெண்ட் வந்து டெக்ஸ்ட் அலைன்னா அலைன்மெண்ட் லெஃப்டா ரைட்டா சென்டரா அப்படின்னு இருக்கும்ல அது அதான் டெக்ஸ்ட் அலைன்மெண்ட். ஸோ இந்த இதுக்கு நான் இப்படி கொடுத்துருக்கோம். ஸோ அதனால இத எப்படி இந்த ஐடி நான் எங்க கொடுத்துருக்கானோ அதுக்கு இது கால் ஆயிடும் ஆட்டோமேட்டிக்கா. ஸோ நம்ம இதுக்கு ப்ரோக்ராம் இருக்கான்னு பார்ப்போம். வெயிட் பண்ணுங்க. Missions. Okay. So, font reset.
சரி நான் டைரக்டா ஆல்ரெடி இருக்கிற ஒரு குட்டி HTML ப்ரோக்ராம்ல வந்து உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன். ஓகே. ஸோ இது ஜஸ்ட் இதுல பார்ப்போம். இதுல வந்து இப்ப பாருங்க, கிளாஸ்ல ஒரு நேம் வச்சிருக்கேன். பிஎக்ஸ் எக்ஸாம்பிள் அப்படின்னு சொல்லி வச்சிருக்கேனா. ஸோ இது என்ன இருக்கு, அங்க டாட் கொடுத்துருக்கோமா. அதில் நான் ஃபாண்ட் சைஸ் என்ன கொடுத்துருக்கேன், 16pxன்னு கொடுத்துருக்கேன். இதுக்கு நான் பேக்ரவுண்ட் கலர் நம்ம என்னெல்லாம் இப்போ சில ஆட்ரிபியூட்ஸ் இப்படி கண்டென்ட் படிக்கும் போதே அந்த உள்ள இருக்க ஸ்டைலோட இதை படிச்சுக்கோங்க. ஃபாண்ட் சைஸ் அப்படின்னா அந்த ஃபாண்ட் இருக்குல்ல, அந்த கண்டென்ட் அதோட சைஸை டிட்டர்மைன் பண்ணும். ஓகேவா, அதை படிச்சுக்கோங்க. தென் நெக்ஸ்ட் வந்து என்னது, கலர். கலர் நம்ம படிக்க போறோம். கலர், பேக்ரவுண்ட் கலர், அலைன்மெண்ட். இதுவரை அதை தானே பார்த்தோம். கலர் கலர் என்ன வைக்கலாம், கலர் வந்து கலர் இது உண்டு. நம்ம நார்மலா டிஃபால்ட்டா அவங்க ரெட் கிரீன் அப்படிலாம் கலர் கொடுத்துருப்பாங்க. இதை தவிர்த்து நம்ம வந்து இந்த கலர் பிக்கர்னு ஒண்ணு உண்டு. சும்மா அந்த ரெட்டுன்னு கொடுக்குறேன். இப்படி கொடுத்துட்டேன்னா இதை கிளிக் பண்ணீங்கன்னா தெரியும். இதுல நிறைய கலர்ஸ் இருக்கும். அதுல கோடு இருக்கும் மேல பாத்தீங்களா. பாத்தீங்களா, ஆர்ஜிபி கலர்ஸ்னு உண்டு. இதை நான் கிளிக் பண்ணேன்னா பாத்தீங்களா, இதுதான் மோஸ்ட்லி யூஸ் பண்ணுவோம். எல்லாமே ஒண்ணுதான், அது கோடு இருக்கும். அதுக்கு கலர் கோடு நிறைய என்ன கலர் வேணுமோ பிக் பண்ணிக்கலாம். இப்போ நான் ரெட் கலர்ல மாத்திருக்கேன் அப்படின்னு வச்சுக்கலாம். இது ஒரு பி டேக் தானே. ஓகே. ஸோ தென் நெக்ஸ்ட் எல்லாமே செப்பரேட்டட் பை என்னது, செமிகோலன். நீங்க ஒரே லைன்ல எழுதுனீங்கனாலும் செமிகோலனால செப்பரேட் பண்ணணும். ஓகேவா. கலர், பேக்ரவுண்ட் கலர் என்ன கொடுக்கலாம், பேக்ரவுண்ட் கலர் வந்து பீச்னு ஒரு கலர் இருக்கு. இப்போ அதை கொடுப்போம். ஸோ இதை கொடுத்துட்டு இதை நான் ரன் பண்ணேன்னா பாத்தீங்களா, இந்த டிவ்ல நான் அந்த கிளாஸை கால் பண்ணியிருக்கேன். கிளாஸ்ல நான் சொல்லியிருந்தேன் இந்த ஃபாண்டோட கலர் வந்து ரெட்டு கொடு, கலர் பேக்ரவுண்ட் கலர் பீச் கொடுன்னு சொல்லியிருந்தேன். ஸோ அது வந்து அப்படியே அப்ளை ஆயிருக்கும். ஓகேவா. ஸோ இது வர இது பார்த்துருக்கோமா. இதே ஐடி வச்சு கால் பண்ணியும் நம்ம எடுக்கலாம். இதுக்கு பதில் இது நேம் என்னதான் பண்ணிடலாம், கிளாஸ்னாலும் அப்ளை ஆகுதா. இதையே நம்ம ஐடியா மாத்தக்கூடாது. ஐடியா மாத்திட்டோம்னா என்னங்க, ஐடின்னு மாத்தணும்னா இங்க என்ன ஆகும், ஒர்க் ஆகாது. ஏன், நம்ம மேல டாட்டை வச்சு அதை டிஃபைன் பண்ணியிருக்கோம், கீழே ஐடிக்கு அந்த நேம் இருக்கு. ஸோ மேல போய் என்ன பண்ணணும், மேலையும் போய் இது என்னது ஹேஷா மாத்திட்டோம்னா ஒர்க் ஆயிடும். ஹேஷா மாத்திட்டு தென் வந்து நீங்க இங்க பாத்தீங்கன்னா ஒர்க் ஆயிடுச்சா. ஸோ இப்படி ஐடி வச்சும் பண்ணலாம். இல்ல இதே நான் என்ன பண்ணிடுறேன், இங்க பாருங்க இந்த பி டேக்னு நிறைய இருக்கா. இந்த டேகுக்கு எல்லாத்துக்கும் ஏன் பேசாம நான் போட்டுறக்கூடாது, மொத்தத்தையும் தூக்கிடும். தூக்கிட்டு இருக்க எல்லா பி டேக்கும் இந்த ஸ்டைல் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்றேன். பாத்தீங்களா, நான் வெறும் நேமை கால் பண்ணேன்னா பி ஆயிடும். ஸோ இப்படின்னு கொடுத்தேன்னா பாருங்க இருக்க எல்லா பி டேகும் அதே மாதிரி மாறி போச்சா. ஸோ இதுதான் 3 டைப்ஸ் ஆஃப் நம்ம கால் பண்ணி எப்படிலாம் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது தான் அது. ஓகேவா. தென் நெக்ஸ்ட் வந்து புரியுதா உங்களுக்கு, உங்களுக்கு புரியுதா இல்ல. ஓகே ஓகே, அப்ப நான் கண்டினியூ பண்றேன். தென் நெக்ஸ்ட் வந்து என்னன்னா, இப்போ இன்லைன் இது வந்து பாத்தீங்கன்னா இதுலயே நீங்க பாத்துக்கலாம். நான் ஃபாண்ட் சைஸ் உள்ள கொடுத்துருக்கேன், நான் ஸ்டைலுங்கிறதுக்குள்ள இது என்னது இன்லைன். அதே பாருங்க இப்படி வெளியே கொடுத்து கால் பண்ணது இன்டர்னல். எக்ஸ்டர்னல் சிஎஸ்எஸ் இதுல காமிக்கல, நான் அது எதுலயாவது காமிக்கிறேன். நம்ம எப்பவுமே அதே மாதிரி இந்த லிங்க் எல்லாம் மோஸ்ட்லி கொடுக்கறதையும் ஹெட்டுக்குள்ள எப்படி ஸ்டைலையும் இங்கேயும் கொடுத்தாலும் ஒர்க் ஆகும், ப்ராப்ளம் இல்லை. மோஸ்ட்லி ஹெட்டுக்குள்ள கொடுக்கறது நல்லது. லிங்க்குமே பார்த்தீங்கன்னா அந்த லிங்க் ஸ்டைல் ஷீட்டா, ஸ்டைல் டாட் சிஎஸ்எஸ் இதை கால் பண்றேன். இங்க ஆல்ரெடி இது இருக்குது. ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க. வெயிட் பண்ணியா ஓகே.
பார்த்தீங்கன்னா, நான் என்ன ப்ரோகிராம்ல இருந்தேன்? ஃபாண்ட் சைஸ் HTML. ஓகே. ஸோ இந்த இதில தான் இருந்தோம். இங்க வந்து என்ன பண்ணியிருக்கோம்? ஸ்டைல் டாட் சிஎஸ்எஸ்ன்னு இங்க ஆல்ரெடி ஒண்ணு இருக்கு. அங்க என்ன பண்ணியிருக்கேன்? ஹைலைட்ன்னு ஒண்ணு குடுத்துருக்கேன். இத நான் எப்படி கால் பண்ணிக்கலாம்? இத குடுத்தேன்னா, இங்க என்ன ஆயிடும்? ஸ்டைல் டாட் சிஎஸ்எஸ்ல நான் கால் பண்ணிக்கலாம். ஸ்டைல் டாட் இங்க ஸ்டைல நான் இங்க லிங்க் பண்ணி வச்சுட்டேன். தென் நெக்ஸ்ட் வந்து நான் என்ன பண்றேன்? இந்த இதுக்கு பதில் நான் என்ன குடுக்குறேன்? அங்க டிஃபைன் பண்ண கிளாஸ குடுக்குறேன். அங்க என்ன குடுத்திருந்தோம்? ரெட் பேக்கிரவுண்டு பிளாக் ஃபாண்ட்ன்னு நெனைக்கிறேன். இல்ல பிளாக் ஃபாண்ட், ரெட் பேக்கிரவுண்ட் குடுத்துருந்தோம். மாறிடுச்சா? எப்படி ஒரு எக்ஸ்டர்னல் ஃபைல்லயும் நீங்க அவ்ளோ சிஎஸ்எஸ்ஸ ஆர்கனைஸ்டா வச்சுட்டும் நம்ம எப்படி கால் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ இதுதான். ஓகே. தென் நெக்ஸ்ட் வந்து என்னன்னா, ஃபாண்ட் சைஸ். ஃபாண்ட் சைஸ்ங்கிறது என்னன்னா, நம்மளோட இதுதான். பார்த்தீங்கன்னா, இதுல கொஞ்சம் வேற இதெல்லாம் பண்ணியிருக்கோம். இப்போதைக்கு தேவையில்ல. இப்போ நான் இங்க 16pxன்னு குடுத்துருக்கேன். அந்த ஃபர்ஸ்ட் லைன் பார்த்துக்கோங்க. திஸ் டெக்ஸ்ட் யூசஸ் 16pxன்னு இருக்கிறது தான் இதோடது. இதுவா? இதே இத பிஎக்ஸ்ங்கிறது பிக்சல். இந்த ஒரு ஸ்க்ரீன்ல இருக்கிற அவ்ளோ பிக்சலுமே என்ன இதுல வருது அப்படிங்கிறத பொறுத்து தான் இதோட சைஸ் வரும். ஸோ டிஃபரன்ஷியேட் ஆகும். ஏன்னா இது நெறைய பிக்சல் இருக்க டிவைஸ். அதே என்னது மொபைல்னா கொஞ்சம் கம்மி பிக்சல் இருக்கும் அப்படின்னு சொல்லி, அது அந்த பிக்சல்ஸ்னா அதான் பிக்சல்ஸ்னால தான் ஸ்க்ரீன் இதா இருக்கு. ஸோ இதையே நான் ஃபாண்ட் சைஸ நான் கூட்டி கூட கொடுக்கலாம். ஃபாண்ட் சைஸ் டிஃபரன்ஸ் ஆகுறது உங்களுக்கே தெரியும். இப்போ வந்து ஒரு 10ன்னு குடுத்தேன்னா என்ன ஆகும்? பார்த்தீங்களா? குட்டி ஆயிடுச்சா? அதே மோஸ்ட்லி 20ன்னு குடுத்தேன்னா பெருசாயிடும். அவ்வளோதான். நம்பர் நம்ம எவ்வளோ இது வேணுமோ, இப்படி ஸ்பெசிஃபிக்கா H1, H2 தவிர்த்து இப்படிலாம் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லும்போதும், ஸ்பெசிஃபிக்கா இதே சைஸ். இது வந்து எந்த டிவைஸ்லயுமே மாறாது. 16pxனா இந்த டிவைஸ்ல 16px எவ்வளோ இருக்கணுமோ அது இருக்கும். அதே மாரி தான் மொபைல்லயும். 16px எவ்வளோ இருக்குமோ அதே சைஸ்க்கு தான் காமிக்கும். ஓகே. தென் நெக்ஸ்ட் வந்து என்னது ஃபாண்ட் சைஸ் பார்த்துருக்கோமா? ஃபாண்ட் சைஸ்ல பிஎக்ஸ்ன்னு நான் இது பண்றேன். இது பிக்சல். இதிலே இன்னும் 2 அத நம்ம பிறகு பார்க்கலாம். வரிசையா பார்க்கலாம். தென் நெக்ஸ்ட் வந்து என்னன்னா கலர்ஸ். இப்ப நம்ம பார்த்தது தான் கலர்ஸ். 2 டைப்ஸ் சொன்னேன். ஒண்ணு வந்து கலர். கலர்ங்கிறது என்னது? ஃபாண்ட்க்கு கொடுக்கிறது. பேக்கிரவுண்ட் கலர்ங்கிறது என்னது? பேக்கிரவுண்ட்ல என்ன கலர் இருக்கணும்னு டிஃபைன் பண்றது. ப்ரீ டிஃபைன் கலர்ஸ்ன்னு நான் சொன்னேன்ல ரெட், பிளாக் அப்படின்னு. அது தவிர்த்துமே கொஞ்சம் நெறைய ஆரஞ்சு அப்படின்னு சொல்லி நம்ம நார்மலா பேசுற கலர்ஸ் நெறைய அப்படியே நம்ம டைப் பண்ணும்போதே வந்துரும். அது தவிர்த்து மல்டிபிள் கலர்ஸ் இருக்கு. ஸோ அதுக்கெல்லாம் நீங்க என்ன பண்ணிக்கலாம், அந்த கோடு நான் போடுறேன்ல, அந்த ஹேஷ் போட்டு போடுறது. ஸோ அந்த இது எடுத்துக்கலாம். ஸோ இதுல வந்து என்ன டைப் ஆஃப் இதெல்லாம் எடுக்கலாம். கலர் நேம் வந்து ப்ரீ டிஃபைன் நேமும் எடுக்கலாம். என்ன இருக்கு? கலர்ஸ்ல என்னலாம் இருக்கு? நேம்ஸ் இருக்கு, ஹெக்ஸ் இருக்கு, ஆர்ஜிபி இருக்கு, ஹெச்எஸ்எல் இருக்கு. நேம்ஸ்ங்கிறது நம்ம ப்ரீ டிஃபைனா யூஸ் பண்றது. ரெட்டு, லைட் ப்ளூ அப்படிலாம் இருக்கிறது. இதே ஹெக்ஸ்ங்கிறது தான் அந்த ஹேஷ் போட்டு எழுதுறது. இது வந்து 6 டிஜிட் இருக்கும். ஞாபகம் வச்சுக்கோங்க. ஹெக்ஸ்ங்கிறது 6 டிஜிட் இருக்கும். ஃபர்ஸ்ட் 2ம் ரெட்டோட க்ரௌன். ஆர்ஜிபினா என்னது? ரெட், கிரீன், ப்ளூ. இத கம்பைன் பண்ணி தான் எல்லா கலரும் இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் 2ம் ரெட்டோட இது, அடுத்தது கிரீன், அதோட ப்ளூ. இதோட மிக்ஸ்டு வந்து தான் இந்த கலர் வரும் அப்படின்னு சொல்லி இது பண்ணியிருப்பாங்க. ஸோ ரெட்டோட கோட் என்னது? FF0000ன்னு குடுத்தீங்கன்னா உங்களுக்கு ரெட் வந்துரும். இது சும்மா குடுத்துருப்பாங்க. நம்ம பிக் பண்ணி நம்மளுக்கு எது வேணுமோ அதே எடுத்துக்கலாம். இதெல்லாம் படிக்கணும். இந்த கோடெல்லாம் படிக்கணும்லாம் இல்ல. ஜஸ்ட் இப்படி இருக்குது. ஸோ ஹெக்ஸ்ங்கிறது இது. ஹெக்ஸ் கோடுன்னு ஒண்ணு உண்டு. தென் ஆர்ஜிபிங்கிறது அதே தான். ரெட், கிரீன், ப்ளூ தான். ஃபர்ஸ்ட் இருக்குல்ல, இது வந்து எப்படி இது என்ன ஃபார்மேட்ல இருக்கும்னா, ஆர்ஜிபி அப்படின்னு சொல்லி எழுதி பிராக்கெட்ல 3 டைப் ஆஃப் என்னது இருக்கும்? 3 நம்பர்ஸ் இருக்கும். கமா செப்பரேட்டடா. அது 255 வர போகும். இந்த நம்பர் 0ல இருந்து 255 வர. பாத்தீங்களா? ரெட்டுக்கு வந்து FF அதுக்கப்புறம் O 0 0. இது இந்த ஃபார்மேட்ல இருந்தனா அது என்னது? ஆர்ஜிபி.
அது என்னது RGB. HSL இந்த இருக்குல்ல, இது வந்து பெர்சன்டேஜ். சாரி. இது வந்து என்னது இருக்கும்னா, ஃபர்ஸ்ட் இருக்கிறது வந்து இந்த கலர். ஃபர்ஸ்ட் ஹியூ. ஹியூங்கிறது அந்த கலரோட இது. 0ல இருந்து 360 வரை இருக்கு. தென் நெக்ஸ்ட் வந்து சேச்சுரேஷன், அதோட லைட்னஸ் இதெல்லாம் கொஞ்சம் டிசைனிங்குள்ள வரும். மோஸ்ட்லி நீங்க நார்மலா அது என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான். சோ இந்த இது இவ்ளோ சேச்சுரேஷன் அதிகமா இருந்தா ரொம்ப பிரைட்டா தெரியும் அந்த கலர். அதாவது இது ரொம்ப டார்க்கா அப்படி தெரியிற மாதிரி இருக்கும். லைட்டா இருந்தா கொஞ்சம் டல்லா தெரியும். அதே மாதிரி தான் அந்த பிரைட்னஸ், அந்த லைட்னஸ் அதுக்கு தான். லைட்டா தெரிஞ்சா போதுமா அப்படிங்கிறது. இது வந்து டிசைனர்ஸ் ரொம்ப யூஸ் பண்ணுவாங்க ஃப்ரண்ட் எண்ட் அவங்களுக்கு. சோ இது வந்து ஆர்ஜிபி என்னதான் இருக்கு ஹெக்ஸ், ஆர்ஜிபி, HSL. அது நான் அதுல காமிக்கும் போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இதுல நான் ரெட்ன்னு கலர். இப்போ வந்து என்னது இருக்கு? ஹெக்ஸ் இருக்கு. இத நான் இங்க இந்த இடத்துல இந்த கலர் பிக்கருக்குள்ள போய் இங்க மாத்துறேன்னா உங்களுக்கு தெரியும். பாத்தீங்களா? HSL இருக்கா? 0, 100%, 50%. நம்பர் மாறுதா? இது ரெட்டுக்குள்ளது கலர். பாத்தீங்களா? என்னது வர போகுது? ரெட்டுன்னோன 3 ரெட்னா 0ல ஆரம்பிக்குது. 360 வர போகுது. தென் நெக்ஸ்ட் இந்த நம்பர் எல்லாமே இது கலரோட நம்பர்ஸ் தான். அதுல எவ்வளவு சேச்சுரேஷன் இருக்கும். இப்ப நான் ஒரு கலர் சூஸ் பண்ணிட்டேன்னா, அதுக்கு அந்த நம்பர் தான் இருக்கும். நம்பர் மட்டும் தானே இருக்கு. அதுக்கப்புறம் நான் உள்ள மூவ் பண்றதுக்கு ஃபுல்லா பாருங்க. இந்த இதுதான் சேச்சுரேஷன் அதிகமா இருக்கிறதுனா ரொம்ப பிரைட்டா இருக்கும்னு சொன்னேனா. ஆ சோ அதுக்கு வந்து 100 இருக்கா? அதே சேச்சுரேஷன்ல லைட்னஸ், அதாவது லைட் அந்த ஒயிட் இது எவ்வளவு இருக்கும் அப்படிங்கிறதுக்கு தான் அது யூஸ் பண்றது. பாத்தீங்களா? சோ இதுதான். சேச்சுரேஷன் இங்க 0வா இருக்கு. இங்கேயும் 0வா இருக்கு. சோ இப்படி பார்க்கறது தான் என்னது? HCl. அதே RGBங்கிறது பார்த்தீங்களா? இதெல்லாம் நெறைய இருக்கு. நம்மளுக்கு மெயினா உள்ளது. ஓகே. RGB பாருங்க. RGB எப்படி இருக்கு? சொன்னேன்ல 3 கலர். ஃபர்ஸ்ட் ரெட்டோடது, கிரீனோடது, ப்ளூவோடது. எப்படி இருக்குமோ அதே மாடல்ல இருக்கும். சோ இதுதான் RGB. சோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் கலரோட இது எப்படின்னு. தென் நெக்ஸ்ட் வந்து டெக்ஸ்ட். டெக்ஸ்ட்ல தான் நம்ம சொன்னோம் ஃபாண்ட் சைஸ் அப்படின்னு சொல்லி சொன்னோம். ஃபாண்ட் சைஸ்னா அந்த ஃபாண்டோட சைஸை டிஃபைன் பண்றதுக்கு. அதுல வந்து என்ன யூனிட்லாம் இருக்கு? பிக்சல். பிக்சல்லாம் சொன்னேன். டிவைஸோட பிக்சலை வச்சு நீங்களே உங்க டிவைஸ் நல்லா கூர்ந்து பார்த்தீங்கன்னா தெரியும். குட்டி குட்டி டாட்டா இருக்கும். அதுதான் பிக்சல்ஸ். தென் நெக்ஸ்ட் வந்து EM, REM. EMனா என்னன்னா ரிலேட்டிவ் டு பேரண்ட். REMனா என்னன்னா ரிலேட்டிவ் டு ரூட் எலமெண்ட். ஓகேவா? சோ பேரண்ட்டுக்கு என்ன இது இருக்குதோ அது ரிலேட் பண்ணி உள்ள இருக்கிறது வரும். சோ இது வந்து கொஞ்சம் அட்வான்ஸா அவங்க பண்ணுவாங்க. ஏன்னா அப்போ டிவைஸ்க்கு ஏற்ப இப்போ 16 TX கொடுத்துட்டோம்னா எல்லா டிவைஸ்லயுமே அதே சைஸ்ல தான் இருக்கும். அதே எனக்கு ஒவ்வொரு இதுக்கும் கொஞ்சம் கொஞ்சம் சேஞ்ச் ஆகணும்னா EMமும் REMமும் யூஸ் பண்ணிக்கலாம். நான் அது ரொம்ப யூஸ் பண்ணது கிடையாது. சோ எனக்கு அத பத்தி ரொம்ப நாலேட்ஜ் கிடையாது. EM, REMக்கு வந்து நான் என்ன சொல்லியிருக்கேன்னா, இது இந்த ஃபாண்ட் எக்ஸாம்பிள் தான். இப்ப பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. EM எக்ஸாம்பிள் இருக்கா? நான் வந்து என்ன குடுத்துருக்கேன்? ஃபாண்ட் சைஸ் 13 குடுத்துருக்கேன். அப்படிதானே? ஆ சோ 13 குடுத்துருக்கிறதுனால, இந்த EM வந்து என்ன ஆகுது? ஹலோ ஹலோ இருக்கு பார்த்துக்கோங்க நீங்க நல்லாவே. இந்த EM நான் தூக்குறேன். EM தூக்கிட்டேன்னா, டிஃபரன்ஸ் தெரியும். அந்த டிவ்வுக்கு நான் ஒரு ஃபாண்ட் சைஸ் குடுத்திருந்தேன். 13ங்கிறது. இது என்ன பண்ணும்? நம்ம என்ன நம்பர் குடுக்குறோமோ, அத இந்த பேரண்ட்டுக்கு என்ன சைஸ் இருக்கோ, அது கூட மல்டிப்ளை பண்ணிக்கும். இப்போ 1.5 குடுத்துருக்கிறதுனால, இது என்ன ஃபாண்ட் சைஸ்ல அத எடுத்துட்டு போயிட்டு, 45 ஃபாண்ட் சைஸ்ல எடுத்துட்டு போயிட்டு. இதே நான் 1ன்னு குடுத்தேன்னா, 1 இன்டு 30 என்னது? 30 தானே? சோ சேம் சைஸ் அஸ் பேரண்ட். பாருங்க மாறலையா? இதே நான் 1.5 குடுத்தேன்னா, 30 இன்டு 1.5. ஏன்னா EMங்கிறது என்ன சொன்னேன்? பேரண்ட் கூட தான் இதாகும். இது எதுக்குள்ள இருக்கு? இந்த டிவ்வுக்குள்ள தானே இருக்கு இந்த P. சோ இதுதான் இதோட பேரண்ட். சோ இதுக்கு நான் என்ன சைஸ் குடுத்துருக்கனோ, அத இது மல்டிப்ளை பண்ணிக்கும். அவ்வளதான். இதுல நான் 1 EMன்னு குடுத்தேன்னா, பார்த்துட்டு போகும். இதோட பேரண்ட்க்கு என்ன சைஸ் இருக்கோ, அது கூட அத மல்டிப்ளை பண்ணிக்கும். 30 இன்டு
1.5னா எவ்வளோ 45. ஸோ 1.5ன்னு கொடுத்தேன்னா என்ன ஆயிடும், இது வந்து என்னதாயிடும் பார்த்தீங்களா 45 pxக்கு போயிடும். இதே நான் 2ன்னு கொடுத்தேன்னா 60 pxக்கும் போகும். ஸோ அதுதான் இஎம் ஆர்இஎம். இப்போ இது 1ன்னு கொடுத்துருக்கேன், இது 1.5ன்னு கொடுத்துருக்கேனா, இப்போ இதோட டிஃபரன்ஸை பாருங்க, 2 பீட்டாகுமே இஎம் தான் நான் கொடுத்துருக்கேன். ஸோ பார்த்தீங்களா, இது வந்து சேமஸ் அதாக இருக்கும், இது வந்து அதை 1.2வா மாறி இருக்கும். தென் நெக்ஸ்ட் வந்து என்ன பார்க்க போறோம்னா, இது இது வந்து என்ன பண்ணும்னா 1.5 REM இந்த பீட்டாக்கு நான் கொடுத்துருக்கேன். இதுக்கு நானுங்க திஸ் யூசஸ் ரிலேட்டிவ் ரூட் இங்க இருக்கா கீழே, திஸ் யூசஸ் ரிலேட்டிவ் ரூட் இருக்கா. இது எதுக்கு, இது வந்து என்ன பண்ணும்னா ஹெச்டிஎம்எலுக்கே அந்த ஹெச்டிஎம்எல் பாடிக்கே நம்ம ஒரு ஃபாண்ட் கொடுத்துருப்போம்ல, அதை மல்டிப்ளை பண்ணி காமிக்கும். இது வந்து பேரண்ட் எல்லாம் பார்க்காது, டைரக்டா அந்த பாடிக்கு நான் இதை கொடுத்துருக்கணும். 16 pxன்னு கொடுத்து வச்சிருக்கேனா, இப்போ நான் இதை என்ன கொடுக்குறேன் 20ன்னு கொடுத்தேன்னா, இங்க நான் REMன்னு கொடுத்திருந்தேன்னா 20 into 1.5 எவ்வளோ 30 pxக்கு மாறிடும். அது இந்த கீழே இருக்க லாஸ்ட் லைன் பாத்தீங்களா, அது வந்து ஃபாண்ட் சைஸ் வந்து அதுக்கேற்ப மாறிடும், பெருசாயிடும், மல்டிப்ளை ஆகி இதாகும். REM வந்து எதை பார்க்கும்னா ரூட் எலிமெண்ட்டை பார்க்கும், EM வந்து எதை பார்க்கும்னா பேரண்ட் எலிமெண்ட்டை பார்க்கும். அதுதான் டிஃபரன்ஸ் ரெண்டுத்துக்குமே. பாத்தீங்கன்னா தெரியும், பிக்சலுங்கிறது நம்ம கொடுக்குற டிஃபைன்டு வித், இது வந்து அதோட பேரண்ட் எப்படி மாறுதோ அதுக்கேற்ப இது மாறிடும். இது வந்து என்ன பண்ணிடும்னா என்னது ரூட் எலிமெண்ட்டுக்கு ஏற்ப மாறும். அதுதான் ரிலேட்டிவ் டு பேரண்ட், இஎம்ங்கிறது ஆர்இஎம் ரிலேட்டிவ் டு ரூட் எலிமெண்ட். அதுக்கப்புறம் அலைன்மெண்ட். அலைன்மெண்ட்ங்கிறது என்னன்னா டெக்ஸ்ட் அலைன் பார்த்தோம்ல, அந்த டெக்ஸ்டோட அலைன்மெண்ட் வந்து எப்படி இருக்கணும், லெஃப்ட் இருக்கணுமா ரைட் இருக்கணுமா அப்படின்னு சொல்லி, சென்டரு லெஃப்ட் ரைட் ஜஸ்டிஃபைங்கிறது வேற ஒரு இதுல வரும், நம்ம இப்ப அதை பத்தி பார்க்க வேண்டாம். சென்டர் லெஃப்ட் ரைட்னு பாத்தீங்கன்னா, இப்போ இந்த லைன் இருக்கா, இங்க நான் அது கொடுக்குறேன், இது இந்த டிவ்வுக்குள்ள இருக்கு அப்படித்தானே, இதுல வந்து நான் டெக்ஸ்ட் லைன் கொடுக்குறேன், டெக்ஸ்ட் அலைன். ரைட் லெஃப்ட்டும் கொடுக்கலாம், இல்ல ஸ்டார்ட் எண்டுன்னு கொடுக்கலாம், ரெண்டுமே ஒர்க் ஆகும். பாத்தீங்களா, அந்த டிவ்வுக்குள்ள இருந்த இதோட டெக்ஸ்ட் எல்லாமே எங்க போயிடுச்சு, சென்டர் அலைன்மெண்டா மாறிட்டா. இதுக்கு நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம், டெக்ஸ்ட் அலைன்ங்கிறது யூஸ் பண்ணுவோம். இதுல என்னெல்லாம் இருக்கு, ரைட்டு லெஃப்ட் இருக்கு, அதாவது லெஃப்ட் சைட் ஆஃப் ஸ்கிரீனு ரைட் சைட் ஆஃப் ஸ்கிரீனு, அதே சென்டரும் இருக்கு. இதே நீங்க லெஃப்ட் ரைட்டுக்கு பதில் ஸ்டார்ட் எண்டும் யூஸ் பண்ணிக்கலாம். தென் நெக்ஸ்ட் வந்து டெக்கரேஷன். டெக்கரேஷன் வந்து நம்ம யூ டேக்லாம் யூஸ் பண்ணுவோம்ல, அதுக்கு டெக்ஸ்ட் டெக்கரேஷன் அண்டர்லைன் அப்படின்னு கொடுத்தோம்னா அதுக்கு அண்டர்லைன் ஆட்டோமேட்டிக்கா வரும். அதே டெக்ஸ்ட் டெக்கரேஷன் ஓவர்லைன் கொடுத்தோம்னா ஓவர்லைன் ஆகும், லைன் த்ரூன்னு கொடுத்தோம்னா லைன் த்ரூ ஆகும். அதே மாதிரி ரிமூவ் அண்டர்லைன் ஃப்ரம் லிங்க்ஸ், இப்போ நன்னு கொடுத்தோம்னா ஒருவேளை இந்த ஏ டேக்லாம் கொடுத்தோம்னா டிஃபால்ட்டா ஒரு அண்டர்லைன் வரும், அதை ரிமூவ் பண்ணா ரிமூவ் ஆகிடும். ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட் டெக்கரேஷன் கொடுக்குறேன், டெக்ஸ்ட் டெக்கரேஷன் ஓவர்லைன் கொடுப்போம். டெக்ஸ்ட் டெக்கரேஷன் ஓவர்லைன் நான் கொடுத்தேன்னா பாத்தீங்களா, ஓவர்லைன்ங்கிறது என்னது மேல வந்துடுச்சா. இதே அண்டர்லைன் நம்ம என்னெல்லாம் பார்த்தோம், ஓவர்லைன் பார்த்தோம், லைன் த்ரூ பார்த்தோம், அண்டர்லைன் லைன் த்ரூ பார்த்தோம். அதுக்கப்புறம் நன்னுங்கிறது ஆல்ரெடி இருந்துச்சுன்னா அது தூக்கி விட்டுரும், அதுதான். ஸோ ஓவர்லைன் பார்த்தாச்சா, லைன் த்ரூ பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ லைன் த்ரூனா பார்த்தீங்களா அதை கட் பண்ணி எடுக்கிறது. அதே அண்டர்லைன்னா கீழே வரும், அவ்வளோதான். டெக்ஸ்ட் டெக்கரேஷன்ங்கிற இந்த ப்ராப்பர்ட்டி நம்ம யூஸ் பண்ணுவோம் இதுக்கு. ஓகே, ஸோ இது அப்படியே இருக்கட்டு. தென் நெக்ஸ்ட் வந்து நெக்ஸ்ட் பார்க்கலாம். தென் நெக்ஸ்ட் வந்து என்னன்னா பாக்ஸ் மாடல், அதாவது மார்ஜின் பேடிங் பார்டர். இது மூணுத்துக்கும் உள்ள டிஃபரன்ஸ் என்ன, இது வந்து இம்பார்ட்டன்ட். இது இப்போ இதுல வந்து
நான் எடுத்து வச்சிருக்க மோஸ்ட்லி எல்லாமே இம்பார்ட்டன்ட். நான் இம்பார்ட்டன்ட் ரொம்ப இல்ல நம்மளுக்கு இப்போதைக்கு அப்படின்னா அதையும் சொல்லிடுறேன். இதெல்லாம் இம்பார்ட்டன்டான டாபிக். இதை வச்சுதான் ஸ்டைல்லாம் பண்ண முடியும். ஸோ அதனால இது பண்ணிடுறேன். ஸோ இதை நம்ம பாக்ஸ் மாடல்னு சொல்லுவோம். இது என்னன்னா மார்ஜின், பேடிங், பார்டர்னு 3 இருக்கு. ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ கண்டென்ட் ஏதோ ஒரு கண்டென்ட்னு வச்சுப்போம். இதுக்கு நான் ஒரு எக்ஸாம்பிள் ஆல்ரெடி வச்சிருக்கேன். பாக்ஸ் மாடல் இருக்கும். பாக்ஸ் மாடல் ஓகே, நம்ம இதுலயே பண்ணலாம். பாக்ஸ் மாடல் இதுலயே பண்ணி காமிக்கிறேன். இப்போ இதெல்லாம் எடுத்துருவோம். எடுத்துட்டு என்ன பண்ண போறேன்னா ஒரு டிவ். ஓகேவா? டிவ் கொடுக்குறேன். டிவ்வுக்குள்ள ஒரு பி டேக். பி டேக்குள்ள ஹாய் வெல்கம் டு ப்ரோக்ராமிங். இப்போ நம்ம இதுல டிஃபரன்ஸ் லைவா பார்ப்போம். அப்பதான் உங்களுக்கு அது நல்லா புரியும். இது வந்து ஃபாண்ட் சைஸ் மட்டும் ஸ்டைல் ஃபாண்ட் சைஸ் 40 கொடுத்துட்டு நம்ம என்ன கொடுத்துடலாம், இந்த டிவ்ல எப்பவுமே எது கொடுக்குறோமோ அதுக்குள்ள இருக்கிற கண்டென்ட் தான் வரும். இப்போ பி டேக்ன்றதே ஒரு இது, அதுக்குள்ள இருக்கிறத மூவ் பண்ண முடியாது. டிவ்ங்கிறதுன்னு ஒரு கண்டெய்னருக்குள்ள இருக்க எலமெண்ட்ஸ் தான் நம்மளால மூவ் பண்ண முடியும். ஸோ டிவ் டேக்ல தான் நம்ம என்ன கொடுக்கணும், இந்த டெக்ஸ்ட் அலைன், சென்ட்ரா அதெல்லாம் கொடுக்கணும். ஸோ ஸ்டைல்ல வந்து டெக்ஸ்ட் அலைன் சென்டர்னு கொடுக்குறேன். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா இதை பார்க்க போறோம். ஹாய் வெல்கம் டு ப்ரோக்ராமிங். பார்த்துட்டீங்களா? இப்போ என்ன பண்ண போறேன்னா இந்த டிவ்வுக்கு பேக்ரவுண்ட் கலர் நான் கொடுக்க போறேன். பேக்ரவுண்ட் கலர் என்ன கொடுக்குறேன்னா பிளாக், கலர் ஒயிட் கொடுக்குறேன். கலர் இது இருக்கட்டும். ஸோ தென் நெக்ஸ்ட் கொடுத்துருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும். ஓகேவா? இப்படி கொடுத்துருக்கேன். ஸோ மார்ஜின் அப்படின்னா என்ன? இப்போ இங்க போவோம். மார்ஜின் கண்டென்ட். இப்போ நான் கொடுத்த அந்த டிவ் தான் கண்டென்ட்னு வச்சுக்கோங்க. ஒரு டெக்ஸ்டோ ஒரு இமேஜோ இதுதான் கண்டென்ட் அப்படின்னா, பேடிங் அப்படி என்னன்னா அந்த பேடிங்னு நான் கொடுத்தேன்னா உள்ள ஒரு கண்டென்ட், அந்த டிவ்ங்கிற ஒரு டப்பா இருக்குல்ல, அந்த பிளாக் கலர் தான் டிவ்ங்கிற டப்பா. அதுக்குள்ள இருக்கிறது என்னது? கண்டென்ட். ஹாய் வெல்கம் டு ப்ரோக்ராமிங்கிறது கண்டென்ட். அப்போ இந்த பேடிங் கொடுத்தோம்னா அந்த டப்பாக்கும் அந்த இதுக்கும் இருக்கிற ஸ்பேஸ் வந்து கொஞ்சம் இதா இருக்கும். அண்ட் எலிமெண்டோட பேக்ரவுண்ட் அஃபெக்ட் பண்ணும். இப்போ எக்ஸாம்பிள் என்னன்னா, இப்போ பாத்தீங்கன்னா பேடிங் இப்போ இதுல நான் பேடிங்னு கொடுத்துட்டு எவ்வளவு கொடுக்குறேன், ஒரு 30 px அப்படின்னு சொல்லி கொடுத்தேன்னா, வெறும் பேடிங்னு கொடுத்தேன்னா 4 சைடும் ஸ்பேஸ் வந்துடும். பாத்தீங்களா? லெஃப்ட் ரைட் ஆல்ரெடி நிறைய இருக்கு. ஸோ அதனால நான் இப்போ அலைன்மெண்ட் சென்டர் வச்சிருக்கேனால உங்களுக்கு அது டிஃபரன்ஸ் தெரியுது. நினைங்க, அலைன்மெண்ட்டை தூக்கி விட்டுரும், தேவையில்லை. வேற இது காமிக்காத ஒழுங்கா. ஸோ பாத்தீங்கன்னா தெரியும். பாத்தீங்களா? எல்லா சைடும் சேம் அமௌண்ட் ஆஃப் பேடிங், அதாவது 30 px பேடிங் ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். பேடிங்கிறது என்ன புரிஞ்சுட்டா? இந்த டப்பா இருக்குல்ல, இதுதான் பார்டர். இந்த பார்டர்ங்கிறது என்னன்னா இந்த அவுட்லைன், இந்த டப்பாவோட அவுட்லைன் தான் என்னது, நான் பார்டர்னு கொடுக்குறேன். பார்டர் வந்து 3px solid red. ஸோ பாத்தீங்கன்னா தெரியும். பாத்தீங்களா? இந்த பார்டருக்கும் இதுக்கும் உள்ள இருக்க கண்டென்ட்டுக்கும் இடையில ஸ்பேஸ் விடுறதுதான் என்னது, பேடிங். புரியுதா? ஸோ இதுதான் பேடிங்கிறது. ஸ்பேஸ் இன்சைட் த பாக்ஸ் வந்து டிஃப்ரெண்ட் ஆகும். ஸோ இது வந்து அஃபெக்ட்ஸ் தான் என்னது, கண்டென்ட்டோட பேக்ரவுண்ட் அஃபெக்ட் பண்ணும்.
பேடிங் 20pxன்னு சும்மா கொடுத்தோம்னா என்ன ஆகும்? 20 மட்டும் எல்லா சைடும் 20 அஃபெக்ட் ஆகும். அதே பேடிங்னு கொடுத்து இப்படி ஒரு தடவை ஒரு பிஎக்ஸும் அடுத்தது ஒரு பிஎக்ஸும் கொடுத்தோம்னா ஃபர்ஸ்ட் இருக்கிறது டாப்லயும் பாட்டம்லயும் அப்ளை ஆகும், செகண்ட்ல இருக்கிறது சைட்ல அப்ளை ஆகும். இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கணும்னா பாருங்க, வெறும் பேடிங்னு கொடுத்ததுனால ஒரு சைடு அப்ளை ஆச்சு. இப்ப நான் பேடிங் ஃபர்ஸ்ட் வந்து டாப்பும் பாட்டம் தான் அப்ளை ஆகும்னு சொன்னேன். டாப்புக்கும் பாட்டமுக்கும் 100 px கொடுப்போம். அப்ப நல்ல டிஃபரன்ஸ் தெரியும். 100 px இங்க வெறும் 0 pxன்னு கொடுத்து வைங்க. அப்போ பேடிங்கே கிடையாதுன்னு அர்த்தம். ஸ்பேஸே சைட்ல வேண்டாம் எனக்கு. அப்போ லெஃப்ட் சைட்ல மட்டும் இது அஃபெக்ட் ஆகும். பாத்தீங்களா? ஹாய் இங்க ஒட்டிட்டு போயிடுச்சா? லெஃப்ட்டும் ரைட்டும் 0 px, டாப்பும் பாட்டமும் இவ்வளவு கொடுத்தேன் 50 கொடுத்தேன்னா அது அப்ளை ஆயிடுச்சா? சோ இதுதான் அது. இப்படியும் கொடுத்துக்கலாம். எப்படி உங்களுக்கு எப்படி மேல 2 வேணும், கீழே சைட்ல சேமா வேணும்னா அப்படியும் கொடுத்துக்கலாம். அதே மாதிரி இங்க அதுல நிறைய இருக்குது. பாத்தீங்கன்னா பேடிங் லெஃப்ட் எப்படி டெக்ஸ்ட் அலைன்னு கொடுத்தோமோ இந்த பாருங்க, வெறும் பேடிங் டாப் அப்படின்னு சொல்லி கொடுத்தோம்னா டாப்ல மட்டும் அப்ளை ஆகும். அதேதான் இது பேடிங் டாப், பேடிங் பாட்டம், பேடிங் லெஃப்ட், பேடிங் ரைட் அப்படின்னு சொல்லி 4 உண்டு. சோ டாப்ல மட்டும் அப்ளை ஆயிருக்கா பேடிங். சோ அதுதான். சோ இதுதான் டிஃபரன்ஸ். தென் நெக்ஸ்ட் பேடிங் பாத்துட்டீங்களா? பேடிங் புரிஞ்சுதா உங்களுக்கு? பேடிங்னா என்னன்னு? ஹலோ. ஓகே. பேடிங் புரிஞ்சுதுல? சோ மார்ஜின்ங்கிறது பார்டர்ங்கிறது பார்த்துட்டோம். அந்த கண்டெய்னரோட அவுட்லைன், the line that goes around the padding and the content. அந்த கண்டென்ட்டுக்கும் பேடிங்க்கும் அடுத்தது இருக்கும்ல, அதுதான் என்னது? பார்டர். சோ அந்த பார்டர் நம்ம பார்த்தோம். அடுத்தது வந்து மார்ஜின்ங்கிறது என்னன்னா, இந்த ஸ்கிரீன் இருக்குல்ல, ஸ்கிரீன்ல இருந்து இது ஸ்பேஸ் விடும். இப்போ பாத்தீங்கன்னா நம்ம கண்டென்ட் தெரியும், இப்படி சுத்தி போய் இருக்கு. இது வந்து டிஃபால்ட்டா கொஞ்சோண்டு ஸ்பேஸ் தெரியுது. இதெல்லாம் நான் கொடுக்கலையேன்னு நினைக்க வேண்டாம். இதெல்லாம் என்னன்னா டிஃபால்ட்டான ப்ரௌசரே கொஞ்சம் பேடிங் கொடுக்கும். அத நம்ம மாத்தி வச்சிருக்கிறது தான் இது. இப்போ நான் என்ன பண்ண போறேன்? மார்ஜின் கொடுக்க போறேன். மார்ஜின்னா என்ன? நார்மலா ஒரு பேப்பர் எடுத்து மார்ஜின் போடுறதுதான் என்ன பண்ணுவோம்? அந்த முக்குல இருந்து பேப்பர்ல இருந்து ஒரு இது தள்ளுவோம். தள்ளி அதுக்கப்புறம் எழுதுவோம். அதே கான்செப்ட் தான். இப்ப இங்க நான் மார்ஜின் வெறும் அதே மாதிரி பேடிங் எப்படி வெறும் பேடிங் கொடுத்தேன்னா 4 சைடு அப்ளை ஆகுமோ, வெறும் மார்ஜின் கொடுத்தேனாலும் 4 சைடு அப்ளை ஆகும். அதே கான்செப்ட் தான். இது உள்ள ஸ்பேஸ் எடுக்கும், அது வெளியே தள்ளும். அவ்வளவுதான் டிஃபரன்ஸ். மார்ஜினை வந்து நான் இதே இங்க பேடிங்ல என்னெல்லாம் சொன்னோனோ அதெல்லாம் பண்ணலாம். டாப், பாட்டம், லெஃப்ட், ரைட் கொடுக்கலாம். ஒரே மாதிரி கொடுக்கலாம். இப்ப நான் மார்ஜின் லெஃப்ட்னு மட்டும் கொடுப்போமா? மார்ஜின் லெஃப்ட் எவ்வளோ? ஒரு 100 கொடுப்போம். 100 px. இத கொடுத்தேன்னா லெஃப்ட் சைடு மட்டும் மார்ஜின் ஒரு 100 px வந்துட்டா, பாத்தீங்களா? வெளியே வந்திருக்கு பாருங்க. இதுதான் அந்த பார்டர், கண்டென்ட்டோட பார்டர். உள்ள இருக்குது பேடிங், வெளியில இருக்கிறது என்னது? மார்ஜின். இப்போ புரிஞ்சுச்சா? மார்ஜின் யூஸ் பண்ணா என்னது சேஞ்ச் ஆகும், பேடிங் யூஸ் பண்ணா என்னது சேஞ்ச் ஆகும்னு? சோ இதுதான் மெயின் கான்செப்ட். இதுதான் நம்மளுக்கு மூவ் பண்றதுக்குலாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். தென் நெக்ஸ்ட் வந்து என்னதுன்னா டிஸ்பிளே. டிஸ்பிளேக்கு ஆல்ரெடி ப்ரோக்ராம் இருக்குது. நான் அதை எடுத்துறேன். இது வந்து நான் கொஞ்சம் கட் பண்ணிட்டு ஓகே ஓகே. ஸோ தென் வந்து என்ன பார்க்க போறோம்னா டிஸ்பிளேக்குள்ள இருக்குதுன்னா, டிஸ்பிளேக்கு ஆல்ரெடி ப்ரோக்ராம் இருக்குது. டிஸ்பிளே டாட் ஹெச்டிஎம்எல் இருக்குதா? ஸோ நம்ம ரன் பண்ணுவோம். டிஸ்பிளேக்கு நீட்டா ப்ரோக்ராம் போட்டு வச்சிருக்கோம். என்னன்னா ஃபர்ஸ்ட் தியரி பார்த்துடலாம். டிஸ்பிளே பாத்தீங்கன்னா தெரியும், 3 டைப் ஆஃப் டிஸ்பிளேன்னு இருக்கு. அதாவது எப்படி அது ஷோ ஆகுறது நம்மளுக்கு டிஸ்பிளே பண்ணுது. இன்லைன், பிளாக், இன்லைன் பிளாக் 3 டைப் இருக்கு. புரிஞ்சுக்கோங்க. இன்லைன் பிளாக், இன்லைன் பிளாக். இன்லைன்ங்கிறது என்னன்னா சேம் லைன்ல நிறைய வர்றது.
அதுக்கு வந்து விட்த் ஹைட் எல்லாம் நம்ம செட் பண்ண முடியாது. ஒரு டிவ் எப்படி இருக்கும்? ஒரு டிவ்னா ஒரு லைன்னு சொன்னேன். அப்படிதானே? அதுக்குள்ள நீங்க மல்டிபிள் எலிமெண்ட்ட வச்சுக்கலாம். எக்ஸாம்பிளுக்கு இந்த ஸ்பான் கிளாஸே வச்சுக்கலாம். இதே நம்ம எக்ஸாம்பிளா வச்சுக்கலாம். டிவ்ங்கிறத நான் சொல்லியிருக்கேன் தெரியுமா? ஒவ்வொரு டிவ்வும் என்ன செய்யும்? புது லைன்ல தான் வரும். அப்படிதானே? அப்போ என்ன டிவ் எதனால புது லைன்ல வருது? இருக்கிற எல்லா ஒரு டிவ் வந்து ஒரு ஸ்கிரீனோட மொத்த விட்த்தையும் எடுத்துக்கும். நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தோம்ல ஒரு புரோகிராம்ல. இங்க இருந்து இங்க வர கலர் குடுத்துல அதுக்கு அர்த்தம் என்ன? ஒரு டிவ் நான் கிரியேட் பண்ணேன்னா, அது ஃபுல் விட்த்தையும் எடுத்துக்கும். அப்ப ஆட்டோமேட்டிக்கா என்னதான் பண்ணும்? நெக்ஸ்ட் டிவ் வந்து புது லைன்ல தான் வரும். இது வந்து பிளாக். அவ்வளவுதான். இன்லைன்ங்கிறது என்னன்னா, அந்த ஸ்பான் கிளாஸ்ன்னு ஒண்ணு படிச்சோம் தெரியுமா? ஸ்பான் என்ன புது லைன்லயா வருது? சும்மா இருக்கிறது எங்க இருக்கோ அதுக்கு ஒரு கலர் குடுக்குது அவ்வளவுதான். அதுக்கு நீங்க விட்த் குடுத்தீங்கனாலும், ஹைட் குடுத்தீங்கனாலும் அது ஒர்க்கே ஆகாது. ஏன்னா அது ஆட்டோமேட்டிக்கா டாக்குமெண்ட் ஃப்ளோல ஜஸ்ட் ஒரு ஹைலைட் ஏதோ பண்றதுக்கு தான் யூஸ் பண்ணுவேமே தவிர்த்து, அதுக்கு நீங்க வித்தோ ஹைட்டோலாம் குடுக்க முடியாது. அதுதான் என்னது? இன்லைன். இதுதான் பெஸ்ட் எக்ஸாம்பிள் ஃபார் இன்லைன் அண்ட் பிளாக். இன்லைன்னா அதான். இந்த ஏ டேக், ஸ்ட்ராங் என்ன பண்ணும்? போல்ட் பண்ணும். அவ்வளவுதான். அதுக்கு நீங்க ஹைட் குடுப்பீங்களா? இல்ல வேற எதுவும் குடுப்பீங்களா? குடுக்க முடியாது. வேற ப்ராப்பர்ட்டீஸ் குடுக்க முடியாது. சோ இதெல்லாம் இன்லைன் தான். சோ இது என்னன்னா, இன்லைன்னா என்னது? எலிமெண்ட்ஸ் சிட் ஆன் த சேம் லைன். ஒரு லைன்ல சேமா இருக்கும். கேனாட் ஹேவ் தேர் விட்த் அண்ட் ஹைட். இதுலோட ப்ரோக்ராமோட இத காமிக்கிறேன். இன்லைனுக்கு பாத்தீங்கன்னா, டிஸ்ப்ளே இன்லைன்னு குடுத்துட்டீங்கனாலே, ஒரு இதுக்கு ஒரு டிவ்வுக்கு அதுக்குள்ள இருக்கிறது எல்லாம் வரிசையா தான் வரும். இப்போ பாத்தீங்களா, இன்லைன்னு நான் ஒரு கிளாஸ் கிரியேட் பண்ணியிருக்கேன். அதுல அது எப்படி டிஃபைன் பண்ணணும்? டிஸ்ப்ளே இன்லைன்னு குடுத்துட்டேனா, பேக்கிரவுண்ட் கலர் குடுத்து வச்சிருக்கோமா? பேடிங் எல்லாம் குடுத்து வச்சிருக்கோமா? இன்லைனுக்குள்ள நான் ஸ்பான் கிளாஸ் குடுத்துருக்கேன். பாத்தீங்களா? ஸ்பான் கிளாஸ் தான் ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள். தே ஸ்டே இன் என்னது? சேம் லைன். இதுக்கு வித்தோ ஹைட்டோ குடுக்க முடியாது. அப்போ அதனாலதான் பாத்தீங்கன்னா தெரியும். சேம் லைன்ல இருக்கா? இதுக்கே நான் ஒரு விட்த் குடுக்கேனே, ஹைட் குடுக்கேனே. இதுல நான் எக்ஸ்ட்ரா ஒரு இந்த ஸ்பானுக்கு ஸ்டைல். ஸ்டைல்ல போய் ஹைட் ஹைட் ஒரு 100 px குடுக்கேன். குடுத்தேன் நானும் ஒர்க் ஆகாது. ஏன்? இன்லைன்ல இதெல்லாம் யூஸ் பண்ண முடியாது. அவ்வளவுதான். சோ சேம் லைன்ல பக்கத்துல பக்கத்துல எடுக்கணும். அப்படி இப்படி ஃபார்மேட்ல உங்களுக்கு எது வேணும்னாலும் இன்லைன் யூஸ் பண்ணிக்கணும். அதே டிஸ்ப்ளே பிளாக் அப்படின்னா ஈச் என்டையர் வித். சோ நியூ லைன் தான் அது ஃபோர்ஸ் பண்ணும். பாத்தீங்களா? ஒரு பிளாக் அடுத்த பிளாக் புது லைன்ல தான் வரும். அடுத்த பிளாக் புது லைன்ல தான் வரும். இப்படி உங்களுக்கு ஏதாவது கண்டென்ட் வைக்கணும்னா என்ன பண்ணணும்? பிளாக் யூஸ் பண்ணிக்கணும். அவ்வளவுதான். இப்போ அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா பிளாக்ங்கிறது elements take up to the full width available and force the new line before and after. So இத வந்து நம்ம எப்படி போடுவோம்? டிஸ்ப்ளே பிளாக்னு போடுவோம். எக்ஸாம்பிள் div, p, h tag இது எல்லாமே ஆட்டோமேட்டிக்கா நீங்க கொடுத்தீங்கனாலே இது வந்து புது லைன்ல தான் வரும். தென் நெக்ஸ்ட் வந்து என்னன்னா இன்லைன் பிளாக். இது வந்து ஹைபிரிட். சோ இன்லைன் என்ன பண்ணும்? ஒரே லைன்ல எல்லா எலிமெண்ட் வரும். அதே மாதிரி என்னது பண்ணும்? பிளாக்ங்கிறது பிளாக்கா வரும். இன்லைன் பிளாக்ங்கிறது என்னது? ரெண்டுமே. என்னன்னா எலிமெண்ட்ஸ் அதாவது இன்லைனோட ப்ராப்பர்ட்டி என்னது? ஒரே லைன்ல இருக்கும். ஆனா ஹைட் விட்த் கிடைக்காது. ஆனா என்னது? பிளாக்குக்கு வந்து புது புது லைன்லயே இருக்கும். அதுக்கு நீங்க ஹைட் விட்த் எல்லாமே குடுத்துக்கலாம். புது புது லைன்ல இருந்தாலுமே. சோ இன்லைன் பிளாக் என்ன பண்ணும்னா ஒரே லைன்ல இருக்கும். ஆனா நம்மளால என்ன பண்ணிக்கலாம்? இன்லைன் பிளாக்னு நம்ம அதை டிஃபைன் பண்ணிட்டோம்னா அதுக்கு ஹைட்டும் விட்த்தும் குடுத்துக்கலாம். அதுதான் எக்ஸாம்பிள் இங்க பாத்தீங்கன்னா பாத்தீங்களா? இதுக்கு விட்த் குடுத்துருக்காங்க. இப்போ நான் அந்த பிளாக்குக்கு முதல்ல காமிக்கிறேன். இதே காமிக்கிறேன். பாத்தீங்கன்னா தெரியும். இன்லைன் பிளாக்னு குடுத்துருக்காங்க. இன்லைன் பிளாக்னு குடுத்ததுனால அது எல்லாம் சேம் லைன்ல இருக்கு. அதுக்கு என்ன குடுத்துருக்காங்க அவங்க உள்ள? ஹைட்டு, வித்து எல்லாமே குடுத்துருக்காங்க. அது என்ன ஆயிருக்கு? அப்ளையும் ஆயிருக்கு. இப்போ வித் வந்து 150ல இருந்து 50யா மாத்துவோம். ஹைட்ட வந்து என்னதான் மாத்துவோம்? ஒரு 100ஆ மாத்தி பார்ப்போம். பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். பாத்தீங்களா? ஒரே லைன்ல இருக்கு. ஆனா அதுக்கு ஹைட்டும் வித்தும் என்னால என்ன பண்ண முடியுது? அப்ளை பண்ண முடியுது. இதுதான் டிஃபரன்ஸ். ஓகேவா?
இதுதான் டிஸ்ப்ளே. 3 டைப்ஸ் ஆஃப் டிஸ்ப்ளே. எப்படிலாம் டிஸ்ப்ளே பண்ணிக்கலாம்? இன்லைன் பிளாக், இன்லைன் பிளாக். தென் நெக்ஸ்ட் வந்து என்னன்னா பொசிஷன். ஒரு எலமெண்டோட பொசிஷன் எப்படி இருக்கணும்? அதுக்கு வந்து என்னதெல்லாம் இருக்கு? என்ன டைப்லாம் இருக்கு? ஸ்டாட்டிக், ரிலேட்டிவ், அப்சல்யூட், ஃபிக்ஸ்டு, ஸ்டிக்கி. மொத்தம் 5 தான் இருக்கு. என்னது இருக்கு? பொசிஷன் ஆஃப் த ப்ராப்பர்ட்டி டிஃபைன்ஸ் ஹவு த எலமெண்ட் இஸ் பொசிஷன்ஸ் இன் தி டாக்குமெண்ட். அதாவது எப்படி அந்த எலமெண்ட் இப்போ இந்த மவுஸ்னு வச்சுக்கோ. இந்த இருக்குல்ல, இந்த இது நான் எங்க மூவ் பண்ணாலும் மூவ் ஆகுதா? இதெல்லாம் பொசிஷன். அப்ப என்னதான் இருக்குன்னு அர்த்தம்? ஃபிக்ஸ்டா இருக்குன்னு அர்த்தம். சோ வரிசையா ஃபர்ஸ்ட் நம்ம தியரி பார்க்கலாம், தென் நெக்ஸ்ட் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஸ்டாட்டிக்ங்கிறது டிஃபால்ட். ஃப்ளோ ஆஃப் த பேஜுக்கு ஏற்ப என்ன ஆயிரும்? எங்க இருக்கோ அது அது பாட்டுக்கு. இப்போ இதே வச்சுக்கலாம். இது பாத்தீங்கன்னா தெரியும். இது நான் இப்படி ஸ்க்ரோல் பண்ணேனாலும் இதுதான் ஸ்டாட்டிக். இதெல்லாம் டிஃபால்ட்டா இருக்குது. நான் ஸ்க்ரோல் பண்ணேன்னா அது அது பாட்டுக்கு போயிடும். எங்க இருக்கோ அங்கதான் இருக்கும். ஒண்ணும் அதால மாறல. இது வந்து டிஃபால்ட்டான இதுதான். இது பேர் என்னதுன்னா ஸ்டாட்டிக். இது டிஃபைன் பண்ணணும் இல்ல பண்ணவும் செய்யலாம் சில இடத்துல. ரிலேட்டிவ்ங்கிறதுனா எப்படி சொல்லலாம்னா ஃப்ளோ ஆஃப் த எலமெண்ட்ல இருக்கும். பட் நம்ம வந்து மூவ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி. அதுக்கு அந்த எக்ஸாம்பிள்ல காமிக்கிறேன். ஃப்ளோ ஆஃப் த எலமெண்ட் ஃபர்ஸ்ட்ல இருக்கிறது ஃப்ளோ ஆஃப் த எலமெண்ட்ல இருக்கும். நம்ம அதுல ஒரு எஃபெக்டும் கொடுக்க போறதில்ல. இது கொடுத்துட்டோம்னா ஃப்ளோ ஆஃப் த எலமெண்ட்ல இருக்கும். பட் நம்ம கொஞ்சம் அதை வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஆப்சல்யூட்ங்கிறது என்னன்னா நார்மல் ஃப்ளோல இருந்து அப்படியே மூவ் பண்ணிரும். ஃப்ளோங்கிறது என்னன்னா ஜஸ்ட் இதுதான். ஸ்க்ரோலிங் பண்றோம்ல, அதுல எப்படி கோடு கொடுத்து வச்சிருக்கோமோ அதே மாதிரி இருக்கும் அப்படிங்கிறது தான் இது ஃப்ளோ. அதுக்கப்புறம் வந்து இது வந்து என்ன பண்ணிடும்னா நியரஸ்ட் பொசிஷன் இது இருக்கும்ல, அதுக்கேற்ப பிளேஸ்மெண்ட் பண்ணிக்கும். ஆப்சல்யூட்னா என்னன்னா நாட் எது பக்கத்துல ஸ்டாட்டிக்கா இல்லாம இருக்கோ அதுக்கேற்ப இதை பொசிஷன் பண்ணிக்கும். ஃபிக்ஸ்டுங்கிறது நீங்க என்ன ஸ்க்ரோல் பண்ணாலும் அந்த பேஜ் அப்படியே தான் இருக்கும். எக்ஸாம்பிளுக்கு என்ன சொல்லணும்னா, இப்ப ஏதாவது ஆர்டிகல் படிக்கிறீங்கன்னா சைட்ல ஒரு குட்டி பட்டன் வச்சிருப்பான். அதுக்கு அது மூவே ஆகாது. அது எதுக்கு வச்சிருப்பான்? கிளிக் டு டாப். மறுபடியும் மேல ஸ்க்ரோல் பண்ணி மேல போக வேண்டாம்னு சொல்லிட்டு அதுக்காக வச்சிருப்பான். சோ அதுக்கு வந்து என்னது ஃபிக்ஸ்டுங்கிறத யூஸ் பண்ணுவோம். தென் நெக்ஸ்ட் வந்து என்ன இருக்குன்னா ஸ்டிக்கி. ஸ்டிக்கினா என்னன்னா இப்போ ஒரு டேபிள் வச்சுக்கிடுவோமே எக்ஸாம்பிளுக்கு ஸ்டூடெண்ட் ரோல் நம்பர், ஸ்டூடெண்ட் நேம், அதுக்கப்புறம் மொபைல் நம்பர் அப்படிலாம் இருக்குன்னு வச்சுப்போம். நான் ஸ்க்ரோல் பண்றேன், எக்ஸல் ஷீட்டே வச்சுக்கலாம். ஸ்க்ரோல் பண்றேன்னா எனக்கு ஹெட்டிங் என்ன ஆகும்? ஹெட்டிங் தெரிஞ்சாதானே கீழே கொஞ்சம் நல்லா இருக்கும். நிறைய டீடைல்ஸ் இருக்கும்போது 1000 ரெக்கார்ட் இருக்குன்னா ஹெட்டிங் மறைஞ்சு போயிட்டு நான் ஸ்க்ரோல் பண்ணும்போது அப்படிதானே? சோ அந்த இதுக்கெல்லாம் எனக்கு என்ன வேணும்? ஸ்டிக்கி டாப் வேணும். உதயா ஒரே ஒரு செகண்ட் இருக்கீங்களா? நான் வரேன். ஒரு ஒரு செகண்ட் லைன்ல இருங்க அப்படியே. எனக்கு ஒரே நிமிஷத்துல வரேன். ஹலோ, ஒன் சோ இது வந்து எலமெண்டோட பொசிஷன்ஸ் தான். அந்த 5 பொசிஷன்ஸ் இருக்கு.
இது அந்த எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா உங்களுக்கு கிளீனா தெரியும். ஓகேவா? இப்போ பொசிஷன் பொசிஷனை பாருங்க. இதுதான் பொசிஷன்ங்கிறது. ஓகேவா? பாத்தீங்கன்னா ஸ்டாட்டிக் இவ்வளவு கோடு நான் காமிக்கிறேன். ஓகே, இது ஒரு பொசிஷன்ஸ். பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து என்ன கொடுத்திருக்கேன், ஒரு டிவ். இத வந்து ஸ்டாட்டிக் அப்படின்னு சொல்லி இங்க நான் கொடுத்திருக்கேன். ஸ்டாட்டிக் என்ன கொடுத்திருக்கேன், பொசிஷன் ஸ்டாட்டிக். பேக்ரவுண்ட் கலர் கொடுத்திருக்கேன். அதெல்லாம் ஒண்ணு வேணாம். என்னங்க பேக்ரவுண்ட் இது இருக்கா? இப்போ பொசிஷன் ஸ்டாட்டிக், அதாவது அது ஒண்ணும் இருக்கு, நார்மல் ஃப்ளோல அப்படியே இருக்கும். பாத்தீங்கன்னா தெரியும். மூவ் பண்ணினாலும் ஏதாவது ஒண்ணுமே ஆகல, அப்படிதானே? சோ இது எப்படி இருக்கோ அப்படியே இருக்கும். நம்ம அதுல எதுவும் டிஃப்ரெண்டா எதுவுமே பண்ண முடியாது. இப்ப எக்ஸாம்பிள் கொடுத்துட்டு பாத்துங்க. சோ பொசிஷன் ஸ்டாட்டிக்ங்கிறது அப்படியே அதோட ஃப்ளோ ஆஃப் டாக்குமெண்ட்ல அப்படியே இருக்கும். ரிலேட்டிவ்ங்கிறது என்னன்னா அதேதான். ஆனா என்னது, லெஃப்ட் இந்த ப்ராப்பர்ட்டிஸ்லாம் எங்க இருக்கணும், அதாவது டிஃபரன்ஸ் வந்து சேம் தான், சேம் ஸ்டாட்டிக், அவ்வளவுதான். எப்படி அந்த லொகேஷனுக்கு ஏற்ப இருக்குதோ, அதாவது என்ன சொல்ல வரேன்னா, இப்போ இங்க இப்படி இருக்கு, இது வந்து இந்த டேபுக்கு ஏற்ப இதே இது வந்து சேஞ்ச் ஆகும். எப்படி சொல்றது, ஒவ்வொரு டிவைஸ்க்கு ஏற்ப இது வந்து சேஞ்ச் ஆயிக்கும் ரிலேட்டிவ்ங்கிறது, அப்படிங்கிற மாதிரி. இதுல நான் சிஎஸ்எஸ் ஓட ரொம்ப இது கொடுக்கல, அதனால இந்த டிஃபரன்ஸ் உங்களுக்கு கரெக்டா தெரிய மாட்டேங்குது. நம்ம யூஸ் பண்ணும்போது தெரியும். பேரண்ட் கண்டெய்னர் அதே ரிலேட்டிவ்ங்கிறது வந்து அந்த ரூட்டோட இதை வச்சு நம்ம மூவ் பண்ணிப்போம். அதே பேரண்ட்ங்கிறது என்னன்னா, சிறந்தது. ஆப்சல்யூட்ங்கிறது என்னன்னா, பக்கத்துல இருக்க பேரண்ட் கண்டெய்னர் இருக்கும்ல. இப்போ ஆப்சல்யூட்டுக்கு பாருங்க, இங்க இருக்குல்ல ஆப்சல்யூட் டிவ்ங்கிறது, இது உள்ள இருக்கிறதுக்கு ஆப்சல்யூட்னு கொடுத்துருக்கேன். ஆப்சல்யூட்டோட கண்டெய்னர்னு ஒரு கால் கொடுத்துருக்கேன். இங்க என்ன கொடுத்துருக்கேன், பொசிஷன் ரிலேட்டிவ். இது வந்து நார்மலா இருக்கு. ஒரு கண்டெய்னர் ஒரு டிப்னு வச்சுப்போம். அதுக்குள்ள வந்து பொசிஷன் ஆப்சல்யூட்னு ஒரு டப்பா கொடுத்துருக்கேன். இதுல என்ன பண்ணிருக்கேன், டாப் எனக்கு 10 px, ரைட் சைடு 10 px. அது மார்ஜின் தான். அப்படி மார்ஜின் கொடுத்தாலும் அது அப்ளை ஆகும், இப்படி சும்மா டாப் ரைட் அப்படி கொடுத்தாலும் அப்ளை ஆகும். இது அப்படியும் கொடுத்துக்கலாம். சோ இப்படி கொடுத்துருக்கோங்கிறதுனால இது என்ன பண்ணிடும்னா, டோட்டலா ஒண்ணும் அது வந்து இதாகாது. இந்த பேரண்ட் கண்டெய்னருக்குள்ள இப்போ ஆக்சுவலி டாப்னு கொடுத்தா என்ன ஆகணும், பார்டரோட டாப்ல இருந்து தானே டாப் ஆகணும். ஆனா இது என்ன பண்ணிக்கும், ஆப்சல்யூட் எந்த டப்பாக்குள்ள, அதாவது எந்த டிப்புக்குள்ள இருக்கோ அதுல இருந்து அந்த டாப் 10 px ஓட இது வந்து அப்ளை ஆகும். அதோட ப்ராப்பர்ட்டி அதுலதான் அப்ளை ஆகும். நியரஸ்டா எது இருக்கோ அது கூட அப்ளை ஆகிரும், நம்ம என்ன இது கொடுத்தோம்னாலும். தென் நெக்ஸ்ட் வந்து என்னன்னா, ஸ்டிக்கி. ஸ்டிக்கி பார்த்தோம்னா நார்மலா இருக்கும்போது நம்ம எங்க கொடுத்து வச்சிருக்கோமோ அங்கதான் இருக்கும். இப்ப இதுக்கு இங்கதான் கொடுத்து வச்சிருக்கேன்னா அங்கதான் இருக்கும். ஆனா அதோட இடம் வந்து இப்படி மறைய போகுது, ஸ்க்ரோல் அப் பண்ணும் போது மறையுதுன்னா அது அப்படியே மேல டாப் ஆஃப் த ஸ்கிரீன்ல ஒட்டிக்கும். சோ நம்மளுக்கு கீழே எத்தனை பேஜ் போனாலும் அந்த கண்டென்ட் வந்து அப்படியே இருக்கும் ஸ்டிக்கி. ஆனா நம்ம அதோட பொசிஷனோட இங்க போயிட்டோம்னா அது நார்மலா அதோட பொசிஷனுக்கு போயிடும். இது வந்து நம்மளுக்கு டேபிள்ல ரொம்ப யூஸ் ஆகும் ஸ்டிக்கி. ஓகேவா? அதுக்கும் நான் கொடுத்துருக்கேன். பொசிஷன் ஸ்டிக்கின்னு கொடுத்து வச்சிருக்கோம். பொசிஷன் என்னது, ஸ்டிக்கி.
இதுன்னு கொடுத்திருந்தோம்னா இதுக்கு ஒர்க் ஆகும். ஃபிக்ஸ்டுன்னு கொடுத்தோம்னா இந்த இருக்குல்ல சில பட்டன்ஸ் யூஸ் ஆகும் நம்மளுக்கு பாத்தீங்களா. ஃபிக்ஸ்டுன்னா கொடுத்தேன்னா நம்ம மார்ஜினுக்கு எப்படி இருக்கோ எந்த இடத்துல ஸ்கிரீனுக்கு எந்த இடத்துல கொடுத்துருக்கோமோ அந்த இடத்துல இது வந்து எந்த ஒரு ப்ராப்பர்ட்டியும் பாருங்க என்ன இது இருந்தாலும் அதை ஓவர்லாப் பண்ணி மேல அந்த ஸ்கிரீன்ல அப்படி ஃப்ரோஸ் ஆன மாதிரி இருக்கும். இது வந்து எப்பவுமே எங்கனாலும் கொடுத்து வச்சுக்கலாம் பாத்தீங்களா. அந்த ரெட் கலர் பட்டன் எங்கேயாவது மூவ் ஆகுதா? மூவே ஆகாது. இதுதான் பொசிஷன் என்னது ஃபிக்ஸ்டுன்னு சொல்றது. சோ இதுதான் இந்த 5 டைப்ஸ். இது என்னன்னு தியரிட்டிக்கலாவும் பார்த்துட்டு அந்த ப்ரோக்ராம்ல பாத்துக்கோங்க. சூடோ கிளாஸஸ் அண்ட் சூடோ எலமெண்ட்ஸ் இது என்னன்னா சொல்றது இங்க இருக்குல்ல இப்போ எக்ஸாம்பிள் இந்த இருக்குல்ல அந்த கோலன் வச்சு எழுதுறோம்ல இதுதான் இந்த சூடோ கிளாஸஸும் சூடோ எலமெண்ட்ஸ்ங்கிறதும். ஓகேவா. சோ என்னன்னா இது வந்து ஒரு கீவேர்ட்ஸ் மாதிரி CSS allow you to style the elements based on their state and specific part of the element. அதாவது எப்படின்னா சூடோ கிளாஸஸ் எப்படி யூஸ் பண்ணுவோம்னா கோலன் சிங்கிள் கோலன் கிளாஸஸ்ங்கிறது சிங்கிள் கோலனா முன்னாடி வச்சு நம்ம பண்றது. இந்த ஹோவர் ஆச்சுன்னா ஏதாவது அதாவது ஒரு ஸ்டேட் ஆஃப் த எலமெண்ட் வச்சு பண்றது. இப்போ நான் அந்த மவுஸ் மூவ்மெண்ட் தான் இது ஹோவர் ஆகுறது இது கிளிக் ஆகுறது இதெல்லாம் என்னது அதோட ஸ்டேட் டைப் ஆஃப் ஸ்டேட் தான். ஸோ சூடோ கிளாஸ் செலக்ட்ஸ் எலமெண்ட்ஸ் இன் ஸ்பெசிபிக் ஸ்டேட் என்ன ஸ்டேட்ல இருக்கோ அதை வச்சு அதுக்கு என்ன பண்ணுதுன்னா இந்த ப்ரௌசர் நம்ம பண்ற ஸ்டைல் அப்ளை ஆகுது. இதுக்கு எக்ஸாம்பிள் வந்து என்னது ஹோவருக்கு அந்த கோலன் என்னது ஹோவர்னு கொடுத்திருக்கேனா. இப்போ when the user points the mouse pointer over the element இதுக்குள்ள நம்ம என்ன கொடுத்திருக்கோமோ அதாவது பட்டன் நான் கொடுத்து இந்த எக்ஸாம்பிள் இதுல பாத்தீங்கன்னா ஓவர் நீங்க எது கொடுத்துருக்கோம் பாருங்க BTN ஒரு பட்டன் கொடுத்திருக்கேன். அந்த பட்டனுக்கு ஒரு ஸ்டைல் கொடுத்திருக்கோம். ஆனா அது ஓவர் ஆகும் போது எனக்கு சில விஷயம் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கேன் நான். சோ இந்த ப்ரோக்ராம்ல பாத்தீங்கன்னா இந்த இருக்கா இதுதான் அந்த பட்டனுக்கு நார்மலா கொடுத்திருக்க ஸ்டைலு. ஆனா இதை நான் ஓவர் பண்ணேன்னா பாருங்க மூவ் ஆகுது டிரான்ஸ்லேட் ஆகுது டிரான்சிஷன் ஆகுதா. இது ஆகணும்னு சொல்லி நமக்கு அதை ஓவர் பண்ணும்போது மட்டும் இந்த இது நடக்கணும். சோ இது வந்து என்னன்னா சூடோ கிளாஸ். சோ சூடோ கிளாஸஸ்ல இது ஒரு எக்ஸாம்பிள். ஃபோக்கஸ் பண்றது ஃபோக்கஸ்க்கு எக்ஸாம்பிள் இருக்குமே. ஃபோக்கஸ்ங்கிறது என்னன்னா ஜஸ்ட் இந்த இதுதான் இன்புட் எலமெண்ட்லாம் பாத்தீங்களா நான் கிளிக் பண்ணோன்னே இது கிளிக்ல நடக்குது பாருங்க. கிளிக்ல நடந்தோன்னே அந்த பார்டர் வந்து கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணி காமிக்கிறது. இதுல நீங்க பாத்தீங்கன்னா தெரியும் பட்டன் ஃபோக்கஸ்ன்னு நீங்க கொடுத்துட்டீங்கன்னா இது என்ன பண்ணும் இந்த இன்புட் நம்ம நேரத்தை பார்த்தோம் இன்புட்லாம் பாக்ஸா அந்த ஃபீல்டுக்கு நீங்க இந்த ஃபீல்டு ஏதாவது ஒரு கிளாஸ் கொடுத்து இந்த கலர்ல இருக்கணும்னு கொடுத்துட்டு அந்த ஃபீல்டுன்னு கொடுத்து ஃபோக்கஸ்னு கொடுத்தீங்கன்னா அதுல கிளிக் ஆகி நம்ம பண்ணோம் ஏதாவது பட்டோம் அதாவது கிளிக் பண்ணோம்னாலே என்ன ஆயிடும் கிளிக் பண்ணோம்னாலோ ஏதோ அந்த கீபோர்ட் மூலமா ஏதாவது டைப் பண்ணோம்னாலோ ஆட்டோமேட்டிக்கா இந்த இது வந்து ஃபோக்கஸ் இருக்கிறதுல வந்து இருக்கிறது வந்து என்ன ஆயிடும் வந்துடும். இதுதான் ஃபோக்கஸ். சோ ஹோவர் ஃபோக்கஸ் புரியுதா. சோ தென் நெக்ஸ்ட் வந்து என்னன்னா கிளாஸஸா எலமெண்ட்ஸ்ங்கிறது என்னன்னா டபுள் கோட்ஸ். அது வந்து எலமெண்ட்ஸ்ல நம்ம அப்ளை பண்ணுவோம். எக்ஸாம்பிள் வந்து என்னன்னா இப்போ பாத்தீங்கன்னா இந்த டபுள் கோட்ஸ் எலமெண்ட்ஸ்லயும் அப்ளை பண்ணலாம். இது நம்ம வந்து கிளாஸ்லயும் அப்ளை பண்ணலாம். என்னன்னா ஜஸ்ட் இப்ப நான் H2ன்னு உனக்கு கொடுத்துருக்கேன். ஓகேவா H2ன்னு அந்த டேகுக்குள்ள கொஞ்சம் ஸ்டைல் கொடுத்துருக்கேன். H2க்கே நான் கொஞ்சம் ஸ்டைல் கொடுத்துருக்கேன். சோ பிஃபோர் ஆஃப்டர் நான் என்ன கொடுக்குறேன் எனக்கு இந்த கண்டென்ட்டை நீ பிஃபோரும் ஆஃப்டரும் கொடுக்கணும். அதுக்கு கலர் கொடுக்கணும்.
அதோட ஃபாண்ட் சைஸ் எல்லாமே கொடுத்துருக்கேன். சோ இங்க பாத்தீங்கன்னா இதுல பிஃபோர் ஆஃப்டர் எக்ஸாம்பிள் வந்து H2 எங்க இருக்கு? H2 யூஸ் பண்ணிருக்காங்க. ஓகே. சோ அந்த H2ன்னு நான் ஒரு எலிமெண்ட் குடுக்கறேன்னா, ஒரு இதுக்கு கால் பண்றேன்னா, பிஃபோர்னு சொல்லி குடுத்தேன்னா, அதுக்கு முன்னாடி என்ன ஸ்டைல் வேணுமோ அந்த ஸ்டைல் வரும். இந்த சூடோ செலக்டார் டெமோனே வச்சுக்கோங்க. இதுல நான் பிஃபோர்ல இந்த லைன்லாம் எனக்கு வேணும்னு குடுத்துருக்கேனால, அதுக்கு முன்னாடி ஒரு லைன் கிரியேட் ஆயிருக்கு. ஆஃப்டர்ன்னு சொல்லி கொடுத்தோம்னா, அந்த எலிமெண்ட் முடிஞ்சதுக்கு அப்புறம் எனக்கு என்ன வேணுமோ அது கிரியேட் ஆகும். அவ்வளவுதான். ஃபர்ஸ்ட் சைல்டுங்கிறது என்னன்னா, ஒரு லிஸ்ட் ஆஃப் எலிமெண்ட்ஸ் இருந்ததுன்னா, எனக்கு அதோட ஃபர்ஸ்ட் இதுக்கு மட்டும் போதும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் சைல்டுன்னு சொல்லி கொடுக்கலாம். செகண்ட் சைல்டுன்னு கொடுக்கலாம். இப்படிலாம் உண்டு. சோ அதுக்கு தான் இந்த எக்ஸாம்பிள். நான் ஃபர்ஸ்ட் H1ல கொடுத்துருக்கேன்னா H2 H2 எங்கேயுமே யூஸ் பண்ணாதீங்க. ஓகே. சோ இதுதான் இங்க ஒர்க் ஆயிருக்கு. பிஃபோர் ஆஃப்டர்ங்கிறது அதுதான். இது வந்து எலிமெண்ட்ஸ்க்கு கொடுக்கிறது டபுள் கோலன்ல இருக்கும். அதாவது சூடோ எலிமெண்ட்ஸ்னா டபுள் கோலன், சூடோ கிளாஸஸ்னா சிங்கிள் கோலன். அது வந்து இந்த பட்டன் இதுக்கெல்லாம் அந்த ஹோவர் கொடுக்கிறது, ஃபோக்கஸ் பண்றது இதெல்லாம். இதுல நிறைய டைப்ஸ் இருக்கும்னு நினைக்கிறேன். இதுதான் பேசிக்ஸ். இதெல்லாம் யூஸ் பண்றது. பேசிக்கா யூஸ் பண்றது இதுதான். சோ இதுக்கு இந்த எக்ஸாம்பிள் இருக்கு. தென் நெக்ஸ்ட் டாபிக் வந்து என்னன்னா டிரான்சிஷன் அனிமேஷன். ஆக்சுவலி நம்ம நைட் 1 hour பார்க்கலாமா உதயா? இப்போதைக்கு இது போதும்னு நினைக்கிறேன். ரொம்ப அதிகமாயிடுச்சு இதுவரை பார்த்ததே. ஏன்னா இதுக்கப்புறம் உள்ளத வந்து அடுத்த டாபிக்கா போவோம். இதுவரை பார்த்ததை நீங்க வேணா கொஞ்சம் பாருங்க. நான் அந்த அது என்னது பிபிடி சென்ட் பண்ணிட்டு உங்களுக்கு அந்த கோடு இதுவரை நம்ம பார்த்த கோடெல்லாம் சென்ட் பண்றேன். நீங்க அப்ளை பண்ணி பாருங்க. எதுல அப்ளை பண்ணணும்? இந்த கோட ஒரு ரெஃபரன்ஸா பாருங்க. நீங்க அந்த இன்புட்லாம் நேத்து படிச்சோம்ல, அந்த டேகுக்கு நம்ம இந்த ஸ்டைல் எப்படி அப்ளை பண்ணா எப்படி இருக்கும்? அத கொஞ்சம் அழகா இப்ப பொசிஷன் படிச்சோம். டிவ் வச்சு எப்படி? சோ அப்ப என்ன பண்ணலாம்? அழகா கொஞ்சம் சேஞ்ச் பண்றேன். இந்த அதுல ஸ்பேஸ்லாம் இல்லாம தானே இருந்தது HTML ஃபார்ம்லலாம். பேடிங் வச்சா ஸ்பேஸ் வரும். இல்ல மார்ஜின் வச்சு எல்லாத்தையும் ஒரே மாதிரி மாத்தலாம். அப்படி என்னெல்லாம் ட்ரை பண்ணி பார்க்கலான்னு உங்க ஆல்ரெடி இருக்கிறத நீங்க இந்த CSS இதுவரை படிச்சதை வச்சு பண்ணுங்க. அடுத்தது உள்ளத வந்து நாங்க நைட்டு நடத்துறேன். ஏன்னா ரொம்ப ஓவர் இதாயிடும். ஒரு டாபிக் இதுல இல்ல. நான் அதையும் அது இம்பார்ட்டன்டான டாபிக். அதை ஆட் பண்ணிட்டு உங்களுக்கு நான் நைட்டு நடத்துறேன். அனிமேஷன் டிரான்சிஷன். இனி நான் நைட்டு பார்க்க போறது அனிமேஷன்ஸ், டிரான்சிஷன்ஸ், மீடியா கொரினா என்ன, தென் அந்த பேக்ரவுண்ட் கூட ரொம்ப இம்பார்ட்டன்ட் இல்லை. அது ஜஸ்ட் ஒரு கிரேடியல் பேக்ரவுண்டுக்கு தான். தென் நெக்ஸ்ட் வந்து இது அந்த டாபிக் கிரிட், ஃபிளெக்ஸ் பாக்ஸ். அது இல்லைன்னு நினைக்கிறேன். இந்த தியரியில இல்லை, ஆனா கோடு இருக்கு. ஃபிளெக்ஸ் பாக்ஸ் ஃபிளெக்ஸ் பாக்ஸ் இருக்கு. ஃபிளெக்ஸ் பாக்ஸ் இருக்கு, கிரிட்டுக்கும் இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, நான் கிரிட்டுக்கு ப்ரோக்ராம் இல்லை, அதையும் எடுத்து வச்சிடுறேன். உங்களுக்கு நைட் இதை நடத்துறேன். இதெல்லாம் கொஞ்சம் அட்வான்ஸ் டாபிக்ஸ் தான். ஓகேவா? இப்போதைக்கு கிளாஸ் போதும். நான் 9 o'clock ஜாயின் பண்றேன் நெக்ஸ்ட். தேங்க்யூ.